நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். இதை தவிர வேற வார்த்தை நம்ம முதல்ல கேட்க மாட்டோம். அந்த காலத்துலலாம் லெட்டர் எழுதுவோம். இப்போ நம்ம வந்து ஹாய் அதோட நமக்கு முடிஞ்சு போயிடுது, எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில். பட் அந்த காலத்தில் நம்ம ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட லெட்டர் எழுதும் பொழுது பிள்ளையார் சுழிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நலம் நலமறிய ஆவல். இதுதான் வந்து நம்ம எழுதக்கூடிய முதல் வார்த்தையாக இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா. நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற வார்த்தையில் உள்ள அர்த்தம் என்னென்னா, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த துணியோடு தான் நம்ம கேட்போம். அந்த வகையில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு தான் நம்ம லெட்டரே எழுத ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு. நிஜமாகவே நாம் நல்லா இருக்கோமா, இன்னும் நம்முடைய லைஃப்பில் வந்து இன்னும் ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா, இன்னும் நல்ல விஷயங்களை சேர்த்துக்க முடியுமா, அது மாதிரி சேர்த்தா நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சுய பரிசோதனை தான் இந்த நிகழ்ச்சி. சின்ன குழந்தையாக இருக்கோம், வளர்கிறோம், அப்புறம் படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் நல்ல உத்தியோகத்தை பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு நல்லா இருக்குது, தென்றலாக இருக்குது. சில பேருக்கு வந்து சிலருடைய வாழ்க்கை வந்து புயலாக இருக்குது. சில நேரங்களில் சொல்லப்போனால் சுனாமி கூட வருது அந்த வாழ்க்கையில். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தென்றலாக இருக்கட்டும், இல்லை புயலாக இருக்கட்டும், இல்லை சுனாமியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இன்னைக்கு நேற்றுக்கு வர்றது கிடையாது. அது பல நாட்கள், பல யுகங்கள், பல ஆண்டுகள் பூமிக்கு அடியிலேயோ இல்லைன்னா தட்பவெப்பநிலை மாற்றங்களாலேயோ ஏகப்பட்ட மாறுதலுக்கு உட்பட்டு அதனால் ஏற்படும் விளைவு தான் இந்த புயலும் சுனாமியும். அப்படித்தான் நம் வாழ்க்கையில் வீசும் புயலோ சுனாமியோ திடீர்னு ஏற்படுறது இல்லை. பல நாட்கள் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகள், கோபங்கள், மன அழுத்தங்கள், வெறுப்பு, இதெல்லாம் தான் புயலா மாறி ஒரு நாளைக்கு சுழன்று அடிக்கிறது. எப்படி புயல் சுனாமி இதை பற்றிலாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதி இன்றைய விஞ்ஞான உலகில் வந்துடுதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் புயல் அல்லது சுனாமி பற்றிய எச்சரிக்கையை நம்மால் முன்னாடியே உணர முடியும். எப்படி உணர முடியும்? நம்முடைய ஆன்ம ஞானமும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் நம்முடைய மனதில் ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கும். அந்த எச்சரிக்கை மணியை ஒலிக்க வைப்பதற்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி, நலமறிய ஆவல். டாக்டர் ஜி சிவராமன் அவர்கள் பேர் எவ்வளோ தூரம் உங்களுக்கெல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ சமீப காலங்களாக 6ஆம் திணை அப்படிங்கிற புத்தகத்தின் மூலம் பூ உலகிற்கு நண்பரானவர் அவர். இந்த வியாபார உலகத்தில் வந்து எப்படி வந்து வேண்டாத விஷயங்களுக்கெல்லாம், சாப்பாட்டு விஷயத்துக்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம், எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து அவருடைய எழுத்துக்கள் உயிராக வந்து நமக்கு விளக்கின. நிறைய எழுத்துக்களை வந்து நம்ம படிச்சுட்டு மறந்து போயிடுவோம். ஆனால் நான் உண்மையில் வந்து அவர் வரணும் இந்த மேடைக்கு அப்படின்னு நாங்கள் யோசிச்சது எதுக்காக அப்படின்னா, நாங்கள்லாம் எங்கள் குடும்பத்தில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒயிட் ரைஸ், வெள்ளை அரிசி சாதத்தை பார்த்து பல மாதங்கள் ஆகிடுது. அதை பார்க்குறோம் அப்படின்னாலே ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு சர்க்கரை நோயாளி வந்து ஸ்வீட்டை சாப்பிட்டா எவ்வளோ ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடுது. அந்த வகையில் வந்து மிகச்சிறப்பான கருத்துக்களை நம்மாழ்வார் போன்றவர்கள் செய்த விதையை வந்து இன்னைக்கு விருட்சமாக்கியவர். அவர் செய்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அது வந்து மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த மேடை அவர் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பாரம்பரியம் பாதுகாப்பானது அப்படிங்கிற தலைப்பில் பேசுவரர் திரு ஜி சிவராமன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாண மாலை அமைப்பின் தலைவர் திரு மோகன் அவர்களே, என்னோடு இங்கு பேச வந்திருக்குள்ள மூத்த பேச்சாளர்களே, கல்யாண மாலையின் குழுமத்தினரே, பெருவாரியாக வந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கங்கள். சமீபத்தில் என்னை உலுக்கிய ஒரு சொற்றொடரோடு இந்த பேச்சை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். மீராம் அவர்கள் பேசும்பொழுது உடல் நலம் குறித்து பாரம்பரியம் எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்பதை குறித்து கொஞ்சம் பேசுங்கள் என்று தான் சொன்னார்கள். ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்கே அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய புற்றுநோய்க்காக சேவை செய்து வந்து கொண்டிருக்கிற மருத்துவமனை. அது சார்ந்த ஒரு கருத்தரங்கில் ஒரு பேராசிரியை சொன்ன வார்த்தை. அந்த மருத்துவ கருத்தரங்கில் ஒரு 400-500 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு 45 வயது 50 வயதை ஒட்டிய நபர்கள். பெருவாரியான மக்கள் வந்து மருத்துவர்கள், கொஞ்சம் பொதுமக்களும் இருந்திருந்தாங்க. அப்போ அந்த பேராசிரியை ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு தலைமுறை தான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது அப்படின்னு. ஏன்னா அப்படியே புரட்டி போட்டுருச்சு அந்த வார்த்தை. நான் நிறைய இடத்துல அதை பேசிட்டேன், நிறைய இடத்துல எழுதிட்டேன். அதாவது
நமக்கெல்லாம் தெரியும் 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது சராசரி ஆயுள் காலம்ங்கிறது வெறும் 37 வயது தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து மருத்துவ உலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சியினாலையும் பொது சுகாதார மேம்பாட்டினாலையும் பெண்கள் நலம் பாதுகாக்கப்பட்டதுனாலையும் நிறைய அளவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 63-64 வயது வரைக்கும் சராசரி ஆயுள் காலம் கூடியிருக்கு. ஆனால் இந்த நிலை தொடர்ந்து முன்னேறுமா, நாமும் ஜப்பானியர்கள் போல 100 வயது 90 வயதை எட்டுவோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 12வது தேசிய திட்டக்குழு, நமது இந்திய அரசின் திட்டக்குழு மிகச் சவாலாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இளைய தலைமுறையை 25 வயதிலிருந்து 40 வயது உள்ள இளைய தலைமுறையை ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுமத்தை மிக கெட்டியாக பிடித்திருக்கக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள், அதாவது சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள்னு சொல்லக்கூடிய கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீசஸ், எல்லாத்துக்கும் மேலாக மனவியாதிகள் மிக அதிக அளவில் நம்ம நாட்டில் பெருகிட்டே வருது. ஏன் இப்படி திடீர்னு இப்படி தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம் நம்மளை இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 3 முக்கியமான விஷயம். முதல்ல உணவு. ஒட்டுமொத்தமாக சிதைந்து போயிருக்கக்கூடிய நமது உணவு. உணவுனா வெறும் சாப்பிட்ற இட்லி தோசை உணவு மட்டும் இல்லை. உணவில் போடக்கூடிய உணவு கூறுகள், உணவு கலாச்சாரம், உணவு பண்பாடு, உணவு பரிமாறும் விதம், உணவு பக்குவப்படுத்தும் விதம், உணவு பாதுகாக்கப்படும் விதம் அத்தனையும் சிதைந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் காலை முதல் இரவு வரை நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை, இல்லை ஒரு சந்தோஷத்துக்காக நாம் ஒரு வெளியிடத்தில் போய் சாப்பிடக்கூடிய உணவுகளை, ஏராளமாக விளம்பரப்படுத்தப்படக்கூடிய பல்வேறு உணவுகளை கொஞ்சம் உற்று பார்த்தால் நான் சொல்ல விஷயங்கள் மிக தெளிவாக புரியும். அது முதல்ல. 2வது மனம். எது மகிழ்ச்சி, எது சந்தோஷம், எது என்னை உற்சாகப்படுத்தும் என்று மரபு மாறிப்போய் இருந்திருக்கக்கூடிய ஒரு மனம் இன்றைய மனம். அக மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாமல் மாறிட்டு வரோம். 3வது சுற்றுச்சூழல். ஒட்டு மொத்தமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கட்டும், இல்லை காற்றாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், ஆகாயமாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நாம் கொட்டி குமிக்கும் அழுக்குகளும் மாசுக்களும். இந்த 3 சேர்ந்து தான் நம்ம அந்த அம்மா சொன்ன இந்த தலைமுறை தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிறது என்று சொன்ன வார்த்தை. வரன் பார்த்து கொண்டிருக்கிற கல்யாண மாலை வாழ்க்கையை பார்க்க துவங்கி இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு தடவையும் எங்கள் மருத்துவ பேராசிரியர் கூட ஒரு தடவை சொல்லுவார், நீ பேஷண்ட்டை பார்க்கும்போது முதல்ல கல்யாண மாலை மோகன் மாதிரி பேசும்பார், நல்லா போயிடும், சரியாயிடும். அது ரொம்ப இந்த அளவுக்கு ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான வார்த்தையை நான் எங்கேயுமே பல இடங்களில் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு வரனில் அக்கறையோடு பார்க்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு வாழ்க்கையை அக்கறையோடு பார்த்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. சரி, இதை எப்படி சீராக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற பாரம்பரியம் தான் அதற்கு ஒரே விடை. நமக்கு தெரியாத ஒரு விஷயமே உணவு விஷயத்தில் இல்லை. ஒரு சமீபத்தில் ஒரு இதை பேசும்போது கேள்விப்பட்டேன், எனக்கு அப்படியே உலுக்கிடுச்சு. அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட கல்வெட்டுகள்லாம் எவ்வளவு இருக்குன்னு ஐராவத மகாதேவன் மாதிரி பெரியவர்கள் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி மொத்தம் 70,000 கல்வெட்டுகள் இருப்பதாக ஒரு கணக்கு சொன்னாங்களாம். அதில் 45,000 கல்வெட்டுகள் தமிழில் இருக்கு. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். அவ்வளவு கல்வெட்டுகள் இருந்திருக்குன்னா எவ்வளவு பேர் அன்றைக்கு தமிழ் படித்த நம்மளுடைய மூத்த மக்கள் இருப்பாங்க. அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஆதிச்சநல்லூரில், தரங்கம்பாடியில், பாண்டிச்சேரியில் எல்லாம் நிறைய தோண்டி எடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா மண்பாண்டங்களில், முதுமக்கள் தாளியில், சுத்தியலில், ஒரு அருவாளில், எல்லா இடத்துலையும் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. சரி, எப்படி ஒரு கல்வெட்டுக்களில் எழுத்துக்கள் வரணும்னா அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்ற ஒரு பெரிய கல்வியாளர்களோ புலவர்களோ மேன்மையான மக்களோ தான் அதில் எழுத முடியும். ஆனால் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பானையிலையும் சட்டியிலையும் ஒரு சுத்தியல்லையும் பாத்திரத்திலையும் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு தலை நிமிர்ந்த சமூகமாக நம் தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அந்த சமூகத்துக்கு தெரியாத விஷயமா இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட சங்க இலக்கியத்திலிருந்து எவ்வளவோ உணவு வகைகள் இருந்திருக்கு. அடிசல், கும்மாயம், இப்படி நிறைய புட்டு, அடைன்னு எத்தனையோ உணவு இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் மாறி இன்றைக்கி வேறு வகையான உணவாக இருந்தால் கூட மாற்றங்கள் அதனுடைய பொருட்களில் இல்லை,
கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்படுத்த விதங்களில் அதனுடைய தொழில்நுட்பங்களை லேசான மாற்றம். அந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உணவு கொஞ்சம், அதுக்கப்புறம் முகலாய பேரரசு வரும்போது கொஞ்சம் புது அரபு உணவுகள் வந்துச்சு. கிருஷ்ணராய தேவராய விஜயநகர பேரரசுகள் வரும்போது சில மாற்றங்கள் இருந்தது. இப்படி ஒவ்வொரு பேரரசுகள் வரும் பொழுதும் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துச்சு. இங்கிலாந்து பேரரசுகள் இங்கே வரும் பொழுது, போர்ச்சுகீசியர்கள் வந்தபோது, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் மாறிச்சு. நம்ம ரொம்ப நாளாக காரமாக பயன்படுத்திட்டு வந்தது மிளகு. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காரம்னா மிளகு, அதுக்கு இன்னொரு பேர் கறி. அதனால தான் காய்கறி சமைச்சோமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, காயும் மிளகும் சேர்த்து சமைச்சோமாங்கிறது தான் காய்கறி. மிளகை போல காரமாக இருந்ததுனால மிளகாய், மிளகு ஆய் அப்படின்னு சொல்லி 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சிலியிலிருந்து நமக்கு மிளகாய் வந்துச்சு. அது வரைக்கும் மிளகாய் கிடையாது நம்மகிட்ட. இந்த மிளகுக்காக மிகப்பெரிய அளவில் போகிறவும் மிகப்பெரிய வணிகமும் நடந்ததெல்லாம் வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன? மிளகை பயன்படுதுன்னா பொங்கல் வச்சா மிளகை பொறுக்கி வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகு எடுக்கும். அதுதான் உள்ள பொங்கலோட சேர்ந்துருச்ச. சின்ன பிள்ளைகள் இல்லை, பல பெருசுகளும் அப்படி தான் செய்யும். அது வேற. ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு நச்சுத்தன்மையோ ஒவ்வாமையோ அலர்ஜி மாதிரி தன்மையோ இருந்ததுன்னா அதை முறிக்கிறதுக்கு மிளகு அளவுக்கு ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மிளகாயை போட்டு, வறுத்த மிளகாயை போட்டு, எல்லாத்தையும் போட்டு காரமாக சாப்பிடணுன்னு இருக்கும். காலை உணவுக்கு மிகச்சிறந்த உணவு இந்த பொங்கலும் இட்லியும் போதும். FAOன்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்குது. அவர்கள் எது சிறந்த காலை உணவுன்னு ஒரு பெரிய ஆய்வு செய்தாங்க. மத்திய தரைக்கடலை ஒட்டிய உணவுகளுக்கெல்லாம் ரொம்ப பெருமை உண்டு. ஏன்னா மெடிட்டரேனியன் ஃபுட் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இங்கிலீஷ்காரன் சொல்லிப்பான். அந்த அளவுக்கு மத்திய தரைக்கடல் உணவு, தெற்கு அமெரிக்க உணவு, கிழக்கு ஆசிய நாட்டுகள் உணவு, வட அமெரிக்க உணவு, எல்லா உணவையும் வச்சு பார்த்து எது சிறந்த காலை உணவு, காலையில் நல்ல கலோரி கொடுக்கறது எது, எது தெரப்பியூட்டிக் ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் இருக்குது, எது வந்து ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய உணவுன்னு எதற்கு முதலிடம் கிடைச்சது தெரியுமா? நம்ம ஊர் இட்லிக்கு. அதில் பீஸா இருந்தது, பர்கர் இருந்தது, நூடுல் இருந்தது, சப்பாத்தி இருந்தது, ரொட்டி இருந்தது, எந்தனையோ இருந்துச்சு. அவர் அதை எழுதுகிறார். KT அச்சயா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷனில் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஏசியன் ஃபுட்ஸை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். இந்த மக்களுக்கு எப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணமுடைய குழந்தைகள், வயதானோர், பெரியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை ஒரு நாளைக்கு முன்னாடியே தயாரித்து அதை பக்குவப்படுத்த 7-8 மணி நேரம் ஊற வைத்து இயல்பாக புளிக்க வைத்து உடலுக்கு தேவையான ஒரு ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய லாக்டோபேசிலஸ் எல்லாம் இயல்பாகவே வர வைத்து மறுநாள் அதை ஆவியில் வேக வைத்து கொடுக்கக்கூடிய திறன், ஆற்றல் எப்படி தெரிந்தது இவர்களுக்கு? அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாது, அவர்களுக்கு அந்த லாக்டோபேசிலஸ் பற்றி தெரியாது, அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ரோபயாட்டிக் சிந்தனை தெரியாது. புளிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நுண்ணுயிரிகள் வரும் என்ற அந்த நுண்ணுயிர்களின் பெயர் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அறம் தெரியும். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா என் புள்ள நல்லா இருக்கும், இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா இந்த சமூகம் நல்லா இருக்கும், இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா இதை தயாரித்த என் வேளாண் மக்கள் நல்லா இருப்பாங்க, இந்த சாப்பிட்டு கழிந்தால் கூட என் நிலம் நல்லா இருக்கும். அப்படி யோசித்த கூட்டம் நம்ம கூட்டம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து பீஸா, பர்கர், நூடுல்ஸ் இப்படி எக்கு தப்பாக இளைய சமுதாயம் பழைய புது உணவுகள் பின்னாடி அலையுது. நூடுல்ஸ் வந்து சீனாவில் நல்ல உணவு தான், சீனாவில் உள்ள ஆயா சொல்ற நூடுல்ஸ் சிறந்த உணவு தான் அவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு சந்தைக்கு வரக்கூடிய நூடுல்ஸில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனை வேதிப்பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தெரியும்? மோனோசோடியம் குளூட்டமேட் தெரியுமா? சோடியம் நைட்ரேட் தெரியுமா? எத்தனையோ அதை பக்குவப்படுத்த, உலர்த்தி வைத்திருக்க, கெட்டு போகாமல் இருக்க, பிடித்த வாசனை கொடுக்க, பொல என உதிர்வதற்கு, இப்படி பல உப்புக்கள் நமக்கு தெரியாமல் அந்த பாக்கெட்டுகளில் வந்து அடைத்து விற்கப்படுகிறது. இந்த உப்புக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் அந்த தொற்றாத நோய் கூட்டம் நம்மளை தொத்திக்கிட்டு இருக்கு. யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், 2 நிமிஷத்தில் வந்துருச்சு, இந்த ஆடலாம் பாடலாம் கொண்டாடலான்ட்டு சாப்பிட்றோம். ஆனால் அந்த 2 நிமிஷத்துக்குள்ள மைக்ரானா PPM லெவலில், PPN லெவலில் உள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் நம் உயிரோடு விளையாடு கொண்டிருக்கு. நம்மளாம் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் சக்கரை வியாதினா தாத்தாக்கு இருந்தால் எனக்கு வரும், வேலை செய்யாமல் இருந்தால் வரும், அப்புறம் நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா வரும், அதிகமான வந்து கொழுப்புச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டா வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவு வெளியிடப்பட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா?
நீ ஆசியனாக இருந்தால் உனக்கு சர்க்கரை வியாதி வரும். ஒன்று இன்னைக்கு வரும், இல்லைன்னா உன் பேரனுக்கு வரும், இல்லை உன்னுடைய கொள்ளு பேரனுக்கு வரும். கண்டிப்பாக உங்கள் மரபணுக்கள் அதற்கான ஒரு இதை பெற்றுவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வியாதி வந்து துரத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அதிலிருந்து விடுபடணும்னா நம்ம வந்து முடிந்த வரைக்கு நேரடியான சர்க்கரை உணவுகளை குறைச்சிக்கணும். நம்மளுடைய உடல் உழைப்பு குறைந்து விட்ட பட்சத்தினால நம்ம வந்து கண்டிப்பாக சர்க்கரை உணவை குறைத்துத்தான் ஆக வேண்டும். அப்புறம் எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பக்குவப்படுத்துதலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பாதுகாப்பிலையும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பல ரசாயனங்கள் உள்ள வருது. கிட்டத்தட்ட 4000 புது ரசாயனங்கள் கடந்த 16-17 ஆண்டுகளில் உள்ள வந்துருச்சுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இவ்வளவு உப்புக்கள் உள்ள வந்தால் அது இந்த மரபுக்கு தெரியாது. நம்ம ஜீரணிக்கும் போது இட்லி வந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி வருது, உளுந்து வருது, இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இந்த என்சைமை விடணும்னு நம்ம மரபணுக்கு தெரியும். திடீர்னு உள்ளுக்குள்ளே சோடியம் நைட்ரேட் உள்ளே போச்சுன்னா அதுக்கு என்ன தெரியும்? என்னமோ ஒன்று வருதே, எப்படியாவது ஜீரணிக்கணுமேன்னு அது முயற்சி பண்ணும். ஆனால் அந்த முயற்சியில் லேசாக பிறழ்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் புற்றுநோய். நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் இதனால என்ன வந்திருக்க போகுது. 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை சாப்பிட்டு 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 தான் ப்ராப்ளம் வருது. பழங்கள் மிகச்சிறந்த உணவு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கடைகளில் போய் பார்த்தா அடுக்கி வைத்திருக்க அத்தனை பழங்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தது. அந்த பழங்கள் ரொமானியாவில் இருந்த ஆப்பிள், ஒரு இடத்துல எடுத்து விட்டுருக்காங்க விட்டமின் சி நிறைந்த கிவி சாப்பிடுங்க, நியூசிலாந்திலிருந்து வந்திருக்கு. நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சிக்கு கிட்ட நிற்க முடியாது அந்த கிவி. 40 ரூபாய்க்கு அந்த கிவியை போய் வாங்கி சாப்பிட்றாங்க. அது என்றைக்கோ எப்பொழுதோ வேறு தட்பவெப்பத்தில் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பறித்து வந்து அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட கடலில் வந்து 20,000-10,000 கிலோமீட்டர் கடந்து வந்து அது வேறு தட்பவெப்பத்தின் வழியாக வந்து அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டோரேஜ் வச்சு அப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டை வந்து கடைசியில் உங்கள் கிச்சனுக்கு வந்து வாய்க்கு வரதுக்குள்ளே அது எப்படி நல்லாயிருக்கும்? ஒரே ஒரு மணி நேரம் ஏசி ரூமில் இருந்துட்டு அடுத்த 1 மணி நேரம் அப்படியே பல்லவன் பஸ்ஸில் போயிட்டு அடுத்த 1 மணி நேரம் திரும்ப ஏசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் உடம்புல எவ்வளோ மாற்றம் வருதுன்ட்டு. ஆனால் வேறு வேறு தட்பவெப்பத்தில் இருந்துட்டு வர்றத அது கெட்டு போகாமல் இருக்க மேலே மெழுகு பூசி அதுக்கப்புறம் அதில் நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணி பேக் பண்ணி கடைசியில் நம்மக்கிட்ட வந்து சேருது. ஆனால் அதை வந்து முழுக்க அது ரொம்ப நல்லது, சத்தானது, எப்படியாவது சாப்பிடுங்கன்னு ஒரு பெரிய விற்பனை. சப்பாத்தியா புஷ்ஷுன்னு இப்படி உப்பணும், அந்த சப்பாத்தி தான் வாங்கணும், அந்த மாவு தான் வாங்கணும்னு போகிறோம். பூரி தானே உப்பி இருக்கும் நமக்கு தெரிஞ்சு. இப்போ ஏன் நமக்கு சப்பாத்தி உப்பணும்? சரி, எப்படி அது உப்புது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட போய் கேட்டால் கொஞ்சம் நாங்கள் வந்து அதில் குளூட்டன் சேர்த்துருவோம் அடிஷ்னலாக. குளூட்டன்கிறது அதுவும் ஒரு புரதம், இயல்பாக கோதுமையில் இருக்கக்கூடிய ஒரு புரதம். ஆனால் அந்த புரதம் அதை விட அளவு அதிகமாக கொடுக்கும்போது நல்லா நீரேற்றம் பெற்று நல்லா உப்பும். முதல்ல சப்பாத்தி உப்பும், அதுக்கப்புறம் நாம உப்பும். இதான் விஷயம். உணவை விடுங்க, உணவு கலாச்சாரம் எப்படி திணிக்கப்படுது. அத்தையும் மாமாவும் வீட்டுக்குள்ளே வராங்க, மருமக எழுந்திரிச்சு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அத்தை கொஞ்சம் இருங்க, நான் ஒரு கப்பு தண்ணி கொண்டு வரேன், ஏதாவது செஞ்சுட்டு வரேன் உள்ள போகிறேன். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அண்ட் see your kitchen. I just want to see you and we can enjoy. உள்ளேருந்து ஒரு குளிர்பான பாட்டில் தூக்கி இப்படி வைக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்த்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பார்ப்பதற்கு வெளியிலிருந்து பார்ப்பதற்கு என்ன அழகான உறவு. அவங்க எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யலாம் வேண்டாம், மன மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதில் சிதைக்கப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு கப் தண்ணி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் அங்கே உடைகிறது. நம்ம பார்க்குற பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அப்போ எங்கேயாவது போனால் இது மாதிரி ஒரு பாட்டில், இன்றைக்கி இந்த பாட்டில் வாங்கிட்டு போகலாம், நாளைக்கு இன்னொரு பாட்டில் வாங்கி அப்படி வச்சு மொத்தமாக எல்லாரும் குடிக்கலாம் அப்படிங்கிறதான் போய் நிற்கும். ஆச்சார கோவைன்னு ஒரு நூல் இருக்குது சங்க இலக்கியங்களில், 14 கீழ்கணக்கு நூல்களில். எப்படி சாப்பிடணும், யாரோட சாப்பிடணும், முதல்ல என்ன சாப்பிடணும், கடைசி என்ன சாப்பிடணும், கூட பெரியோர்கள் இருந்தாங்கன்னா முதல்ல என்ன செய்யணும், பின்னாடி என்ன செய்யணும், அவர் எழுந்துறதுக்கு முன்னாடி நம்ம எழக்கூடாதுன்னு அப்படி சொன்ன கூட்டம் நம்ம. ஆனால் அதையெல்லாம் உடைச்சி எதை வேணாலும் திங்கலாம், எப்போ வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் ஆடலான்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக. இதனோட விளைவுகள் எல்லாம் தொற்றா நோய் கூட்டம். சக்கரை வியாதிக்கும் இரத்த கொதிப்புக்கும் வேற எங்கேயோ இருந்து வித்து உள்ளே வருவதுன்னு நான் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஐயா மோகன் ஐயா பேசும்போது ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. இங்கே மது பயங்கரமாக இன்றைக்கு வந்து நம்மளை சீரழித்து கொண்டிருக்கிற, குறிப்பாக இளைஞர்களை 15 வயதிலிருந்து எல்லோரையும் சீரழித்து கொண்டிருக்கிற விஷயம் மது. எங்கே பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு குவார்ட்டருக்கு 25,000 கோடி நாங்கள் லாபம் பெற்று கொண்டிருக்கிறோம். இதை தவிர்க்க முடியாத அரசுன்னு சொல்கிற அளவுக்கு அது போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் என்னுடைய மருத்துவமனைக்கு யாராவது வந்தாங்கன்னா கணவனும் மனைவி வருவாங்க. வந்தோடனே, சார் இது மாதிரி எனக்கு கொஞ்சம் காலில் எக்ஸிமா கரப்பான் இருக்குது, மருந்து கொடுங்கன்னொடனே நான் மருந்து எழுதி கொடுப்போம். 2 பேரும் போயிடுவாங்க. போனவுடனே அவர் மட்டும் டொக் டொக்குன்னு தட்டிட்டு திரும்ப வருவார். சார் அவள் கூட இருந்தா
அதனால் நான் சொல்லலை. நான் எப்போவாது லைட்டாக கட்டிங் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ லேகியம் தைலம்னு கொடுத்துருக்கீங்க, இதையும் அதையும் சாப்பிட்டு கொம்பு வளர்ந்துருச்சுன்னா வேறு ஏதாவது வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்க. இப்போ நிலைமை அப்படியே மாறிடுச்சு. 2 பேரும் ஒன்றா வராங்க. மனைவி சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் தான் சார், லைட்டாக தான் சாப்பிடுவார், அதுவும் நல்ல பிராண்டு தான் சாப்பிடுவார், லைட்டாக எடுத்துகிட்டு நிறுத்திடுவார் சார். வேதனையாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு மதுங்கிறது ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மாவாக இருந்துச்சு, சமூக அவமானம். மது அருந்துறது வந்து சமூக அவமானமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக வேகமாக மாற்றிட்டு வராங்க. அதை விட இன்னொரு விஷயம் சார், அதான் ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே, அதில் ஒயின் சாப்பிட்டா அதில் பாலிஃபினால் இருக்காமே, எல்டிஎலை குறைக்குமாமே. கத்திரிக்காயிலையும் தான் அந்த பாலிஃபினால் இருக்குது, முருங்கைக்கீரையில் பாலிஃபினால் இருக்குது. அதை சாப்பிடேன், அப்புறம் உனக்கு எல்டிஎல் குறையட்டுமே. அவனுக்கு தேவை பாலிஃபினால்லாம் கிடையாது, வேற அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். இப்படி எங்க திரும்பினாலும் சந்தைகள் அவருக்கு ஏற்றாற் போல உனக்கு பாலிஃபினால் இருக்கு, எல்டிஎல் குறையும், இப்படியெல்லாம் சொல்லி சாப்பாடோட இதை வச்சுட்டா எல்லாம் மொத்தம் 120 கோடி மக்களும் தண்ணிக்கு மேலே இந்த தண்ணியை குடிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. வேகமாக இந்த ஆல்கஹால் வந்து பெண்கள்லாம் சாப்பிடலாம், கொஞ்சமாக சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், 6% இருந்ததுன்னா 6 நாளில் சாவான், 15% இருந்ததுன்னா 15 நிமிஷத்தில் சாவான். இப்படி வந்து பர்சன்டேஜை பொறுத்து கண்ணம்மாப்பேட்டைக்கு போகக்கூடிய நாட்கள் குறையலாம் கூடலாம். அதை தாண்டி எந்த ஒரு மதுவும் உடல் நலத்துக்கு சேர போகிறதில்லை. இதை ஒரு நாள் கல்லூரியில் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பாரம்பரியத்தில் ஒரு தீர்வு சொல்லுவீங்க, நாங்கள் ஆல்கஹால் பக்கம் போல் ஏதாவது பட்டை, சாராயம், கல், அப்புறம் தரையில் போண்டி வைப்பாங்களே மொந்த, நீங்கள் கூட பால்கனியில் எல்லாம் செடி வளர்க்குறாங்கிறீங்க, அது மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணி நாங்கள் கொஞ்சம் போதை ஏற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அதான் நான் சொன்னேன், முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கணும், காதல் பண்ணணும் அப்படின்னா நடுகளை தூக்கி இப்படி நிற்கணும், அப்போ பாரம்பரிய கல் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி நீ எஸ்எம்எஸ்ஸை லொடுக்குன்னு தட்டி தானே காதல் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு இந்த கல் போதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு மக்கள் வந்து எப்படியாவது போதைக்குள் சிக்கலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பாரம்பரியத்தில் நாம் விடை தேடணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அன்றாட உணவாக இருக்கும். பாரம்பரியத்தில் நாம் விடை தேடணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அன்றாட உணவாக இருக்கும். தினம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2-3 நாளாவது நம்ம கம்பு, சோளம், குதிரைவாலி, காடக்கண்ணி, எத்தனையோ சிறுதானியங்கள், ஒவ்வொரு சிறுதானியங்களும் அதுக்கு வந்து பல்வேறு நிறங்கள் இருக்குது. வெள்ளை அரிசி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் கம்பை வச்சு பாருங்க, அரிசியை விட 8 மடங்கு கம்புல இரும்பு சத்து இருக்கு, அரிசியை விட 20 மடங்கு கால்சியம் இருக்கு கம்புல. இந்த பக்கம் ராகி, கேழ்வரகை வைத்து பாருங்க, குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு பின்னால கொடுக்கக்கூடிய வீனிங் ஃபுட்ல மிகச்சிறந்த உணவு கேழ்வரகு கஞ்சி, விலை குறைந்த கஞ்சி. இப்போ கொஞ்சம் விலை கூடிக்கிட்டே போகுது, அவ்வளவு குறைஞ்சது. எந்த உணவு நீங்கள் சிறுதானியம்னா உடனே அதுக்கு ஏதாவது ரெசிபி புக் இருக்கா சார், இல்லை அதை எங்கேயாவது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. உங்கள் பாட்டிகிட்டையும் உங்கள் தாத்தாட்டையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த ரெசிபி புக் அவங்க தான். அதை செய்வதற்கென்ற எந்த ஒரு திறமும் தேவையில்லை. நீங்கள் தோசை ஆட்டுறதுக்கு அரிசிக்கு பதிலாக கம்பை போடுங்க, கம்பு சோள தோசை சாப்பிடுங்க. சிறுதானியங்கள் அப்படி என்ன பயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையை விட மெதுவாக சர்க்கரையை சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அரிசி வந்து வேகமாக சர்க்கரையை ரத்தத்தில் சேர்க்கும், சிறுதானியங்கள் எல்லாம் மெதுவாக சேர்க்கும். அதுதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு தானியம் ஒரு நிறம் கொண்டது. கம்புக்கு ஒரு நிறம், ராகிக்கு ஒரு நிறம், குதிரைவாலிக்கு ஒரு நிறம், திணைக்கு ஒரு நிறம், வரகுக்கு ஒரு நிறம், இப்படி ஒவ்வொரு நிறமும் கொடுக்கிறது பிளான்ட் கொடுக்கக்கூடிய செகண்டரி மெட்டபலைட்ஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் உள்ள மருத்துவ குணங்கள். அது எதுவுமே அரிசியில் கிடையாது. வெள்ளை அரிசியில், பட்டை தீட்டப்பட்ட அரிசியில், பாரம்பரிய அரிசியில் உண்டு. பாரம்பரிய அந்த காலத்தில் சாப்பிட்ட கவுனி அரிசி, குழியடிச்சான், குள்ளக்கார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்துச்சு. 1,60,000 பாரம்பரிய அரிசி நம்ம ஊரில் இருந்துச்சு. பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு விளைவித்த அரிசியை வைத்து அவங்க வந்து நைவேத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஜெகநாதர் ஆலயத்தை சுற்றியே 365 வகையான அரிசிகள் விளைஞ்சிருக்குன்னு எழுதியிருக்காரு கிளாட் ஆல்வாரிஸ். அதெல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு நம்ம பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வெள்ளை வெளேர்னு இருக்கணும்னு சொல்லி மொத்தமாக காலி ஆகிட்டு இருக்கோம். ஸோ சிறுதானியங்களை அன்றாட உணவில் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை, நம்ம பக்கத்தில் பப்பாளி கிடைக்குதா, நெல்லிக்காய் கிடைக்குதா, இலந்தை கிடைக்குதா, நாவல் கிடைக்குதா, அதற்கு இணை இந்த கிவி ஃப்ரூட்டோ ரொமானியாவிலேருந்து வர்ற ஆப்பிளோ கிடையாது. அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்களை அன்றாடம் பயன்படுத்துங்க.
முடிந்த வரை ரெடி டு ஈட்டுன்னு சொல்லக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும், நூடுலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வேண்டாம். ஃப்ளேக்ஸை பற்றி மட்டும் ஒரு கருத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். ஃப்ளேக்ஸ் நமக்கு நல்லது தான், இவ்வளோ நிறைய விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, கரிஷ்மா கபூர் மாதிரி இடுப்புலாம் வருது, அதை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் அதுவும் ஒரு தானியத்திலிருந்து தான் வருது. அந்த தானியம் ஒரு அவலாக மாறுவதற்குள்ளே எவ்வளவு தொழில்நுட்பத்துக்குள்ளே மாட்டுதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். 140 டிகிரியில் வேக வச்சு 60 டன்னில் அடித்து 240 டிகிரியில் உள்ளே இருக்க நீரை பூரா எடுத்து நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணி அதில் வேண்டிய கெமிக்கல் எல்லாம் தெளித்து உங்கள் இடத்துக்கு வர்ற அவல் என்ன? நம்ம படித்தோமே அவல், குசேலன் கொடுத்த அவல், அதை தயாரிக்கக்கூடிய முறையை நான் படித்த போது சிலிர்த்து போயிட்டேன். அவன் சொல்லியிருக்கான், அவல் தயாரிக்கும் போது பூணில்லாத உலக்கையினால இடி அப்படின்னு சொன்னான். ஏன்டா பூண் இல்லாத உலக்கைன்னா அதில் எழுதுறாங்க, உலக்கைக்கு கீழே அந்த இரும்பு பூண் இருந்ததுன்னா அதை இடிக்கும் போது அரிசியினுடைய குணம் கொஞ்சம் குறைந்து விடும், அதனால பூனை கலட்டி வச்சுட்டு மர உலக்கையினால இடின்னு சொன்னான். அந்த அறம் எங்க? இவன் சொல்ற இத்தனை டிகிரியில் வரக்கூடிய தொழில்நுட்பம் எங்க? ஸோ பாரம்பரியம் தான் பாதுகாப்பானது. அதை எடுத்து நம் வாழ்வில் இந்த தொற்றாத நோயின் பிடியில் சிக்காமல் இருப்போம். சிக்கி இருந்தாலும் சீக்கிரம் வெளியே வருவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி டாக்டர் சிவராமன். பாரம்பரியம் பாதுகாப்பானது அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் பேசணும்னு கேட்டபொழுது உங்களிடமிருந்து இவ்வளவு பெரிய பாராட்டுதல்கள் வரும் என்ற நம்பிக்கையில் தான் கேட்டோம். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒரு சூளுரைக்கணும். என்னன்னா, இந்த பாரம்பரியத்தை நாம் அனைவரும் போற்ற வேண்டும். எல்லார் வீட்லையும் சிறுதானியங்களை நம்ம உணவு பழக்கத்தில் அது விவசாயிகளுக்கும் மிகவும் நல்லது, அதை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, நான் செய்யும் எல்லா செயல்களுக்கும் வேறு ஒருவன் பொறுப்பாளி, நாம ஒரு கருவிதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சிந்தனை நம்மை நம்முடைய கர்வத்திலிருந்து விலக்கி வைக்கும், வேண்டாத செய்கைகளிலிருந்து விலக்கி வைக்கும், நன்மை தீமை இவற்றை பகுத்தறிந்து ஆராய வைக்கும். அந்த இறை நம்பிக்கையை பற்றி பேச வருகிறார் பிரபல எழுத்தாளர், சிந்தனையாளர் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வறுப்பளிங்கு வாராது இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமிழ் பூன் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவர்தமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கல்யாண மாலை என்கின்ற இயக்கத்தின் தலைவர் திரு மோகன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்காக என்னோடு சேர்ந்து பேச வந்திருக்கும் அருமைக்குரிய திரு சுகி சிவம் அவர்களே, இனிய நண்பர் திரு ராஜா அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, இனிய நண்பர் ஸ்ரீராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதோடு எங்களுக்கு போட்டியாக எங்களோடு சேர்ந்து பேச வந்திருக்கும் மீரா நாகராஜன் அவர்களே, திரண்டு வந்திருக்கும் ஜன சமுத்திரத்திற்கும் சேர்த்து முதலில் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன். வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவை? இந்திரா சார் இறை நம்பிக்கையை வலியுறுத்தி நீங்கள் பேசணும் என்று என்னை முதலிலே இங்கே நிறுத்திவிட்டார்கள். கல்யாண மாலை என்னும் ஒரு அமைப்பு 15 ஆண்டுகளை தொட்டிருக்கிறது. இன்னும் பல வெற்றிகரமான ஆண்டுகளை தொட்டு வெள்ளி விழா, பொன் விழா என்று அது எதிர்காலத்திலே காண இருக்கிறது. இந்த வேளையிலே திரு மோகன் அவர்களை நான் ஒரு சமூக விவசாயியாக பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா, அவர் தான் 1000 காலத்து பயிர் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை 2.5 லட்சத்துக்கு அறுவடை செய்திருக்கிறார். இது சாதாரண விஷயம் இல்லை, களத்தில் இறங்கி பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும். இந்த மேடையில் அவர் எனக்கு முன்னாலே பேசும் பொழுது அற்புதமான 3 கருத்துக்களை முன்வைத்தார். அச்சமூட்டக்கூடிய கருத்துக்கள், ஆனால் அதுதான் இன்றைக்கு யதார்த்தம். கல்யாண மாலை கல்யாணம் செய்து வைக்கின்ற ஒரு அமைப்பு மாத்திரம் அல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்த வேண்டும். கல்யாணம் பண்ணி கொண்டு செல்லும் அந்த தம்பதிகள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள், அருளுரைகள், கருத்துரைகள் ஆகியவைகளையும் சீர்போல வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் போன்ற பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து இங்கே இதை போன்ற நிகழ்ச்சியை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. இங்கே இறை நம்பிக்கையை பற்றிய சில சிந்தனைகளை, ஏன்னா ரொம்ப 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இறை நம்பிக்கை என்கின்ற ஒரு பெரிய யானையை எப்படி 20 நிமிஷம் என்கின்ற குட்டி பானைக்குள் அடைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியல. எனக்கு இந்த வேளையில் இறை நம்பிக்கை குறித்து என்னுடைய தமிழாசிரியரோடு பேசிய ஒரு சிறு வயசில் பேசிய பேச்சு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பக்தி புத்தி என்ற சொல்லை கொண்டு என்னுடைய தமிழாசிரியர் சொன்னது, புத்திக்கு கொம்பு முளைச்சிருக்கு, இந்த பூவுக்கு கீழே இருக்கக்கூடிய கொம்பை ஒடித்து விட்டால் பக்தி,
என்று அவர் சொன்னபொழுது நான் கேட்டேன், அப்படின்னா புத்தி உள்ளவர்கள் எல்லாம் கொம்பு முளைத்தவர்கள், பக்தி உள்ளவர்கள் எல்லாம் அப்படி அல்ல என்று பொருளா சார் என்று கேட்டேன். அப்படி அல்ல, புத்தி சமயத்திலே ஆணவம் கொள்ளும், பக்தி இருந்தால் அவ்வாறு ஆணவம் கொள்ளாது, அது தடுத்து நிறுத்தப்படும். தொடர்ந்து எனக்குள்ளே பல கேள்விகள். என்றால் பக்தியோடு ஆணவமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லையா சார் என்று அடுத்த கேள்வியை கேட்டேன். என்ன வளைச்சு வளைச்சு கேட்குற என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், இந்த உலகத்தினுடைய $1 மில்லியன் கேள்வியே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது தானே. உடனே அவர் சொன்னார், $1 மில்லியன் கேள்வியும் அதுதான், அதற்கான பதிலும் $1 மில்லியன் பதில். நீ என்ன கடவுள் இல்லை என்கின்ற கூட்டமா அல்லது இருக்கு என்கின்ற கூட்டமா என்று கேட்டார். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தடுமாறி கொண்டிருக்கும் ஒருவன் என்று சொன்னேன். என்றால் உனக்கு நான் சிறிய அளவில் எனக்கு தெரிந்த ஒரு தெளிவை உனக்குள்ளே நான் தர பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்தடுத்து என்னை கேள்வி கேட்க தொடங்கினார். உனக்கு தாத்தா இருக்கார் தானே என்று கேட்டார். இருக்கிறார். அந்த தாத்தாவுக்கு தாத்தா இருக்காரா என்று கேட்டார். இருந்தார், ஆனால் நான் பார்க்கவில்லை என்று சொன்னேன். அந்த தாத்தாவுக்கு தாத்தா? நிச்சயமாக. எப்படி அந்த தாத்தா இல்லாமல் அந்த தாத்தா வந்திருக்க முடியும்? அந்த தாத்தா இல்லாமல் எப்படி என் தாத்தா வந்திருக்க முடியும்? என் தாத்தா இல்லாமல் நான் எப்படி வந்திருக்க முடியும் என்று நான் சொன்னேன். இல்லை, உன் ஆயுட்காலத்தில் நீ எத்தனை தாத்தாவை பார்க்க முடியும் என்று கேட்டபொழுது அதிகபட்சம் 80-90 ஆண்டுகளிலே 2 தாத்தாவை நான் பார்த்து விட்டால் அதிகம் என்று சொன்னால், அதற்கு முந்தைய தாத்தாக்களை எல்லாம் பார்க்க முடியாத நிலையிலே அவர்கள் இல்லை என்று பொருளா அல்லது பார்க்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் என்று பொருளா என்று கேட்டார். நானும் எனக்கு புரிகிறது, கடவுளை நாம் முயன்றால் பார்க்கலாம், மற்றபடி தினந்தோறும் பக்தியாலே உணரலாம் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா என்று கேட்ட பொழுது, இதற்கு நான் பதிலை ஒரு விஞ்ஞானியின் மூலமாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனிடம் போய்விட்டார். நான் சொன்னா கூட இங்கே ஒரு தமிழ் வாத்தியார் எப்பவுமே அப்படித்தான், நெத்தியில் பட்டை வேற போட்டிருக்கேன், கழுத்தில் கொட்டை வேற இருக்கு, நான் இப்படித்தான் சைடு வாங்கி பேசுவேன் என்று நீ நினைக்க கூடும். ஆகையினாலே நான் வாசித்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கையிலே பைபிள் இருக்கிறது. பைபிள் வாசித்தபடி பயணம் செய்கின்ற அவரை அவருக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி பார்க்கிறார். பார்த்து விட்டு சிரிக்கிறார். சிரித்து விட்டு, என்ன எடிசன், உங்கள் கைகளிலே பைபிள் என்று கேட்கும் பொழுது சொல்கிறார், இதிலே சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது, நான் இறை நம்பிக்கையாளன் என்று சொல்லும் பொழுது ஒரு விஞ்ஞானி, நீங்களா இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கவும், ஓஹோ, கடவுளை மறுக்கிறவன் தான் பகுத்தறிவுவாதியா? என்னை பொறுத்த மட்டிலே கடவுளை நம்புவதற்கு தானையா நிறைய அறிவு தேவை, கடவுளை மறுப்பதற்கு இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை போதும். அடுத்து அவர் கேட்டார், என்றால் விஞ்ஞான கூடத்திலே நீங்கள் கண்டறிகின்ற உண்மைகளை எல்லாம் நிரூபிப்பது போல கடவுள் இருப்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா எடிசன் என்று கேட்ட பொழுது எடிசன் பதில் சொல்லல, சிரித்து கொண்டே போய்விட்டார். இந்த கேள்வி கேட்ட விஞ்ஞானிக்கு ஒரு மகிழ்ச்சி, அவருடைய வாயை அடைத்து விட்டோம், அவரால் பதில் சொல்ல வைக்க முடியல. ஏவன் பார்த்திருக்கான் கடவுளை நம்ம கண்முன்னாலே காட்டுவதற்கு என்கின்ற ஒரு செருக்கோடு போய்விட்டார். சில நாட்களுக்கு பிறகு அதே விஞ்ஞானி எடிசனை அவருடைய வீட்டில் பார்க்க வரும் பொழுது அங்கே ஒரு கருவி, விண்ணிலே இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி ஒன்றை எடிசனுடைய வீட்டில் பார்க்கிறார். பார்த்து விட்டு அந்த விஞ்ஞானி கேட்கிறார், எடிசன், இதை யார் செய்தது என்று கேட்கும் பொழுது எடிசன் சொல்கிறார், நிச்சயமா நான் செய்யல. நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் வேறு யார் செய்தது தெரியல, செய்த நபரை தெரியவில்லையா, இல்லை யார் செய்தது என்று கேட்கும் பொழுது தெரியவில்லை, இது இங்கு எப்படி வந்தது என்றே தெரியவில்லை என்று எடிசன் சொல்லுகிறார். உடனே அது எப்படி ஒருவர் செய்யாமல் இது எப்படி இங்க வர முடியும் என்று அவர் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த கருவி இது நட்சத்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கருவி, இந்த கருவியே ஒருவன் செய்யாமல் வர முடியாது என்று சொன்னால், இந்த கருவியை கொண்டு பிரதிபலிக்கிற கோடான கோடி நட்சத்திரங்களையும் விண்மண்டலங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அதுவே உங்களை பொறுத்த மட்டும் தானாக வந்தது என்று சொன்னால் இது தானாக வந்திருக்க கூடாதா? என்னதான் கடவுள் நம்பிக்கை பற்றி விடிய விடிய பேசினாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மூட நம்பிக்கையாளர்கள், அவர்கள் வலது சார்பாளர்கள் என்கின்ற கருத்தெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய தமிழாசிரியர் சொன்னார், கடவுள் நம்பிக்கை என்பது நம்மிடம் கபடி விளையாடும், நமக்குள்ளே ஆழ்ந்த பக்தி இருந்தால் இதை நாம் ஏறி பற்றி கொள்ள முடியும். யாரிடம் மூட நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னாரோ அந்த மூட நம்பிக்கையை தகர்ப்பது போல ஒரு கருத்து ஆச்சாரிய வினோபா பாவே அவர்களுடைய வாழ்க்கையில். ஆச்சாரிய வினோபா பாவே அவர்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ரயில் கங்கை ரயில் பாலத்தின் மீது சென்று கொண்டிருக்கிறது. வினோபா பாவே பார்க்கிறார், பொங்கி பிரவகித்து ஓடிக்கொண்டிருக்கிறாள் கங்கை. உடனே தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலே இருந்து 25 பைசா நாணயத்தை எடுத்து கைகளை குவித்து வணங்கி விட்டு அந்த காசை கங்கையிலே வீசி எறிகிறார்.
அப்படி வீசி எறிந்ததை எதிரில் இருப்பவர் பார்த்துவிட்டு ஒரு நமிட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு வினோபாவை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இப்படி இந்த காசை வீசி எறிந்ததற்கு ஒரு ஏழைக்கு கொடுத்திருந்தால் அவனுக்கு ஒருவேளை பசி ஆறுமே, இது என்ன மூடத்தனம் என்று கேட்கும் பொழுது வினோபா நிதானமாக அவருக்கு பதில் சொல்லுகிறார், நான் பயணிக்கும் முன் வரும் வழியிலே என் கண்ணிலே கண்ட என்னிடம் கை ஏந்திய பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் தந்துவிட்டுத்தான் ரயில் ஏறினேன். அதே சமயம் ஓடுகின்ற ஆற்றிலே நான் வீசி எறிந்த இந்த காசு இருக்கிறதே, இது என்னுடைய பூமி மண்டலத்தை எல்லாம் பசுமையாக வைத்து காப்பாற்றும் கங்கை மாதாவிற்கு நான் காட்டுகின்ற நன்றி பாவம். உங்களை பொறுத்தமட்டிலே இது ஓடுகின்ற வெறும் தண்ணீர், எங்களை பொறுத்தமட்டிலே கங்கை எங்களுக்கு கடவுளுக்கு நிகர் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொன்னது, இந்த ஓடுகின்ற கங்கையை மட்டும் நாங்கள் கடவுளாக நினைக்கவில்லை, பசுவை நினைக்கின்றோம். அவ்வளவு ஏன், தரையிலே பொசிந்து பூக்கிறதே புற்கள், அதை கொண்டு கூட நாங்கள் எங்களுடைய இறைவனை பூஜிக்கலாம், அதிலே கூட நாங்கள் இறைவனை பார்க்கிறோம். அதனாலே பாவனை ரொம்ப முக்கியம் என்று வினோபா பாவே சொன்ன பொழுது அவராலே எதுவுமே பேச முடியவில்லை. இந்த இடத்துல இன்னொரு கருத்தை சொன்னார், இதை வெறும் ஓடுகின்ற தண்ணீராக பார்க்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆறுகளே திருடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த காலத்திலே ஸ்படிகம் போல் தண்ணீர் ஓடிய ஆறெல்லாம் இன்றைக்கு கண்ணங்கருது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆற்றையெல்லாம் வெறும் தண்ணீர் என்று பார்த்ததனுடைய விளைவு. அடுத்து அற்புதமான இன்னொரு விஷயத்தை சொன்னார், ஒரு ஆலயம் என்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே ஒரு 1000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 1000 பேரும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையிலே தான் அந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள், இதிலே பல மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் இருக்கலாம், இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு வந்திருக்கலாம், கருத்து சுதந்திரத்தோடு இங்கே நீங்கள் எல்லோரும் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆலயத்துக்குள்ளே அத்தனை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே வருகின்றார்கள். அதனால்தான் ஆலயத்திற்கு போய்விட்டு வந்தால் ஒரு புத்துணர்ச்சி, அங்கே போய் இறைவன் இருக்கிறான் என்று கருதி வணங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பிராந்தியத்திலே திறந்து விட்டு வந்தாலே போதும், நம்பிக்கை உள்ளவர்கள் விடுகின்ற மூச்சு காற்றை வாங்கி விடுகிறோமே அது போதும். எதனால திருப்பதியில் இப்படி ஒரு கூட்டம்? இந்த பக்திக்கு பின்னாலே இடித்துரைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். முட்டாள்தனமான விஷயங்கள் அரசியல்வாதியிடம் இல்லையா, விஞ்ஞானியிடம் இல்லையா? தினந்தோறும் குளிக்கிறோம், அழுக்காகின்ற காரணத்தினாலே தானே. அதுபோல பல்வேறுபட்ட செயல்பாடுகளும் இயக்கங்களும் கொண்ட இடத்திலே அங்கும் இங்குமாக சில தவறான விஷயங்கள் இருக்கலாம். அதற்காக ஆதி மூலத்தையே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தூக்கி போட்டு விடுவது இருக்கிறதே, அது எந்த வகையிலே சரி? காஞ்சி மகா பெரியவர் அவரிடம் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி வருகிறாள். மெத்த பணிவோடு எனக்கு சில சந்தேகங்கள் உங்களிடம் கேட்கலாமா என்று கேட்கும் பொழுது ரொம்ப பணிவா இவரும் சொல்லுகிறார், தாராளமாக கேள், எனக்கு தெரிந்தால் சொல்லுகிறேன். நான் எந்த விதமான குதர்க்க பாவத்தோடும் கேட்கவில்லை. உங்களை நான் ஒரு மிகப்பெரிய சன்னியாசியாக யோகியாக கருதித்தான் இந்த கேள்விகளை கேட்கிறேன். கடவுள் அன்பே வடிவானவர், அப்படி இருக்க உங்களுடைய இறைவனுடைய கைகளிலே மாத்திரம் எதற்கு ஆயுதங்கள்? இது என்னுடைய முதல் கேள்வி. அடுத்த ஜென்மம் ஒன்று என்று இருக்கிறது, பாவ புண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே பாவம் செய்தவன் தண்டிக்கப்படுவான் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள். கடவுளிடம் சரண் புகுந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னித்து விடும் பட்சத்திலே எப்படி மறுபிறப்பு என்று அவர் சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லவில்லை. மாறாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவதற்கு முன்பாக நீங்கள் சில காட்சிகளை காண வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ விடுதிக்கு போய் ஒரு நாள் இருந்து கவனித்து விட்டு வர சொல்லுகிறார். அது குழந்தைகள் பிறக்கின்ற மருத்துவ விடுதி. அந்த பெண்மணி போய் ஒரு நாள் தங்கி இருந்து விட்டு மறுநாள் பெரியவரை சந்திக்கும் பொழுது பெரியவர் கேட்கிறார், மருத்துவ விடுதிக்கு போனீர்களா? போனேன். என்ன பார்த்தீர்கள்? ஒரு நாளிலே கிட்டத்தட்ட 7-8 குழந்தைகள் அங்கே பிறந்தது. தயவு செய்து அந்த குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு குழந்தை கருப்பு, ஒரு குழந்தை சிகப்பு, ஒரு குழந்தை பணக்காரனுக்கு, ஒரு குழந்தை ஏழைக்கு. பிறக்கும் பொழுதே இத்தனை வித்தியாசம். ஒரே கேள்விதான், கடவுள் கருணையே மயமானவன் என்று சொன்னால் பச்சிளம் குழந்தை பிறக்கும் பொழுது இத்தனை பாகுபாட்டோடு பிறப்பை அவன் தருவானா? ஒரு குழந்தை பாலு கழுகிறது, ஒன்று தங்க தொட்டிலே, இப்படி ஒரு பாகுபாட்டோடு பிறப்பு நேருமா என்று கேட்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது போல் அந்த பெண்மணிக்கு புரிகிறது. இங்கேதான் கர்மம் நிற்கிறது. அவரவர் பாவங்கள் அவரவர் கர்மங்களை அவரவர்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டும். இந்த கணக்கை இப்பொழுது இங்கே போட்டு பாருங்கள். இங்கே கடவுள் பெரிதாக தெரிவான். கடவுள் இப்பொழுது இந்த பிறப்பை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். போன பிறப்பிலே தான் நீ சரியாக வரவில்லை, இன்னொரு பிறப்பை உனக்கு தருகிறேன். இதிலாவது மானுடம் என்றால் என்ன, மாயை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன என்பதை
நீ தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு நல்லன செய்து அல்லன ஒதுக்கி எப்படி நீ முக்திக்கும் மோட்சத்திற்கும் வர வேண்டுமோ அப்படி நீ வருவதற்கான வழியை பார் என்று தொடர்ந்து வாய்ப்புகளை தருவதற்குத்தான் எங்களுடைய கர்மம் வழி செய்கிறதே அன்றி வேறு இல்லை என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணியால பேச முடியவில்லை. அடுத்த ஆயுதம், இதெல்லாம் மானுட பாவனை. கடவுள் இந்த வடிவத்தில் தான் இருக்கணும்னு கிடையாது. நான் என்னை போலவே என்று நினைக்கிறேன். ஒருபடி மேலாக அலங்காரம் செய்து நான் உச்சப்படுத்தி பார்க்கிறேன். இது என்னுடைய சந்தோஷத்தினுடைய விளைவு. அந்த ஆயுதங்களை எதற்கு கொடுத்திருக்கிறேன்? மிலிட்டரியிலே எல்லைப்புறத்திலே ஆயுதங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றுகிறார்கள். அது தண்டிப்பதற்காக அல்ல, காப்பதற்காக. வேல் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஞானத்தின் குறியீடு. சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது சமகாரத்தின் குறியீடு. ஒரு மிகப்பெரிய விஷயம். விடிய விடிய பேசலாம் என்று அவர் சொன்ன விளக்கங்கள், இதை எல்லாவற்றையும் விட நம்மிலே இருக்கக்கூடிய ஞானியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட வழியை காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு ராமானுஜர் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய உதாரணம். 18 முறை நடந்து சென்றதற்கு பிறகுதான் திருக்கோட்டியூரிலே ராமானுஜருக்கு மந்திரோபதேசம் கிடைக்கிறது. அப்படி அந்த மந்திரோபதேசம் பண்ணும் பொழுது கூட நம்பி அவர்கள் சொல்லுகிறார், ராமானுஜா, இந்த மந்திரத்தை குருவிடம் இருந்துதான் உபதேசம் பெற வேண்டும். நான் உனக்கு 18 முறை படையெடுத்த பிறகு உனக்கு நான் இந்த உபதேசத்தை செய்கிறேன். இதை நீ எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீ நரகத்திற்கு போவாய் என்று சொல்லி அந்த மந்திரோபதேசத்தை செய்கிறார். ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த மந்திர உபதேசத்தை பெறுவதற்காக படாத பாடுபட்ட ராமானுஜர் யோசித்து பார்க்கிறார். அதே சமயம் அவரை போலவே உபதேசம் பெற வந்த ஒருவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். அதை பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு ஏக்கம். கடவுளை இப்படி எதற்கு ஒரு உயரத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள்? எல்லோராலும் என்னை போல 18 முறை 19 முறை நடந்து வந்து செல்ல முடியுமா? திருவரங்கம் ஒரு பக்கம், திருக்கோட்டியூர் ஒரு பக்கம், இடையில நடந்து செல்வதற்கு 15 நாட்கள். கால் நோக ஒவ்வொரு முறையும் நடந்து சென்று அந்த குருநாதரை பார்க்கும் பொழுது எதற்கு வந்திருக்கிறாய் என்று அவர் கேட்பார். உபதேசம் பெற வந்திருக்கிறேன் என்று இவர் சொல்லுவார். அப்புறம் பார்க்கலாம் என்பார் அவர். இப்படி ஒவ்வொரு முறையும் அப்புறம் பார்க்கலாம் என்று 18 முறை தட்டி கழித்த பிறகுதான் அவருக்கு அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று பணிவோடு சொன்ன பிறகு அவருக்கு உபதேசம் கிடைத்தது. இதை பார்த்த ராமானுஜர் ஒரு முடிவுக்கு வருகிறார். நேராக கோபுரத்தினுடைய உச்சிக்கு சென்று உபதேசம் பெற விரும்புகின்ற அத்தனை பேரையும் பார்த்து வாரும் ஜகத்தீரே என்று அழைத்து அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். இதை கேட்ட நம்பி அவரை அழைத்து, நான் உன்னை பார்த்து என்ன சொன்னேன்? இப்படியெல்லாம் செய்தால் குரு துரோகம், நீ நரகத்திற்கு போவாய் என்று சொன்னேனா இல்லையா என்று கேட்கும் பொழுது ராமானுஜர் சொல்லுகிறார், உண்மை, நான் மறுக்கவில்லை. இறைவன் என்பவன் நாம் அவனை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவன் நம்மை நோக்கி 2 அடி வருபவன் என்று நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். அப்படி இருக்க ஒருவன் உபதேசம் பெறுவதற்கே பாடாய்பட வேண்டி இருக்கிறதே, முக்தி தரும் ஒரு மந்திரத்தை ஒருவன் பெறுவதற்கே இத்தனை சிரமமாக இருக்கிறது என்கின்ற ஒரு பரிதாபத்தினால் இந்த மக்களை பார்த்து எல்லோருக்கும் அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இதை நான் அவர்களுக்கு உபதேசம் செய்தேன். இன்று அந்த மந்திரம் உபதேசிக்கப்பட்ட ஒரு மந்திரமாக எல்லோருக்கும் சென்று சேர்ந்து விட்டது. இங்கே ஒன்றை குறிப்பிட வேண்டும். இப்படி சொன்ன காரணத்திற்காக நான் ஒருவன் மட்டும் நரகம் போனாலும் பரவாயில்லை, ஒரு ஊரே சொர்க்கம் போகிறதே. அதை கேட்ட நம்பி சொன்னார், ராமானுஜா, உனக்கு நான் குரு. ஆனால் மனதார சொல்லுகிறேன், இது எனக்கு உரைக்கவில்லை, நீ இந்த ஜகத்துக்கு குரு. இன்றைக்கு ரொம்ப பேர் விஞ்ஞானத்தின் துணையோடு வாழ்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தையும் படிக்கிறதில்லை, ஒரு கருத்தையும் தெரிந்து கொள்ளாமல் மிகச் சுலபமாக கடவுள் மறுப்பையும் சரி அந்த நம்பிக்கையும் சரி ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. ஆனால் இவர்கள் கருதவில்லை என்பது அவர்களுக்குத்தான் கவலையே தவிர, அவர்களுக்குத்தான் வருத்தமே தவிர, அதனால் கடவுளுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது விவாதத்திற்குரிய ஒரு கேள்வி இல்லை, பரீட்சைக்குரிய ஒரு கேள்வி இல்லை. அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. உலகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே கடவுள் வந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் எங்கே இல்லை. இல்லாத ஒன்றை சிந்தித்து பேசவே முடியாது என்பது தானே அடிப்படை. ஆகையினாலே இந்த கடவுள் நம்பிக்கை என்கின்ற விஷயத்திலே இறுதியாக எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் இந்த இடத்துல இந்த சபையிலே நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புவது. அதுவும் காஞ்சி பெரியவர் அவர்கள் சொன்னதுதான். இல்லை என்று சொல்லுபவர்களை பார்த்து சொல்லுகிறார், தரையிலே நிறைய இடம் இருக்கும் பொழுது தலையிலே சுமப்பவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை? முடியும் வரை சுமக்கட்டும், அவர்களையும் சேர்த்து இந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு நாள் அவர்களுக்கும் புரியும். ஆகையினாலே அவர்களை பார்த்து நாம் பரிதாபமும் பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். அது ஒரு நிலைப்பாடு. பக்தி ஆணவமற்று செயல்படுவதற்கு நம்மை துணை செய்யும். பக்தி பாவம் செய்யாமல் நம்மை பார்த்து கொள்ளும்.
பக்தி தர்மத்திற்கு தூண்டுதலாக இருக்கும். பக்தி நம்மை பணிவோடு காலகாலத்திற்கும் வைத்துக் கொள்ளும். பக்தி இந்த உலக தலையிலே இருந்து அறுத்து நம்மை மீட்டு இட்டு செல்லும். ஆகையினாலே பக்தி புரிவீர், பக்தி புரிவீர் என்று அவர் சொன்னதை இங்கே வழிமொழிந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திருமதி பாரதி பாஸ்கர் சமூக அறம் பற்றிய தலைப்பில் அவங்க பேச போறாங்க. பாரதி பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாத ஞான துணிவுன்னு பாரதியார் சொன்ன அந்த வரிகளுக்கு மிக பொருத்தமானவர் அந்த பாரதி. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே அறம் சார்ந்த கருத்துக்கள் தான். சமூக அறம் அப்படிங்கிறது மீடியாவுக்கு ஒரு அறம் வேணும், மருத்துவர்களுக்கு ஒரு அறம் வேண்டும், எல்லாருக்கும் ஒரு அறம் வேண்டும். அந்த வகையில சமூகத்திற்கு என்று என்ன அறம் வேண்டும்? பாரதி. ஒரு நிறுவனத்தினுடைய ஆயுளில் 15 வருடங்கள் என்பது மிக நீண்ட பயணம் அல்ல. ஆனால் இந்த 15 வருடங்களிலேயே எத்தனையோ மைல்கல் வெற்றிகளை பெற்றிருக்கின்ற கல்யாணமாலை நிறுவனத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அந்த ஒவ்வொரு வெற்றி மைல்கல்லிலும் தங்களுடைய முத்திரையை மிகச்சிறப்பாக பதித்திருக்கிற வணக்கத்துக்குரிய திரு மோகன் அவர்களே, திருமதி மீரா அவர்களே, மதிப்புக்குரிய பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு தூரம் பயமுறுத்தின பிறகு பேசுறது கொஞ்சம் கஷ்டம். நாமெல்லாம் சரியாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்ற அடிப்படையான ஒரு கேள்வியை மருத்துவர் சிவராமன் நம் முன்னாலே வைத்திருக்கின்றார். எதை எதை சாப்பிடணும், எதை எதை தள்ளணும் என்று அவர் பட்டியல் போட்ட போது 2 முறைகள் பாரம்பரிய உணவுகள் எப்படி சமைக்கப்பட்டது, எப்படி வழங்கப்பட்டது என்பதை சொல்லுகிற போது உணவு அறம் இந்த சமூகத்தில் எப்படி இருந்தது என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அந்த இடத்திலிருந்துதான் என்னுடைய பேச்சின் துவக்கம். ஒரு சமூக அறம் என்பது எது, நம் சமூகத்தில் அது எங்கே இருக்கிறது? இதுதான் எனக்கு வைக்கப்பட்ட கேள்வி. அவர் ஆரம்பிச்ச இடத்திலிருந்து நான் வரேன். உணவு வகைகள் அப்படின்னா எல்லா வீட்டிலும் தமிழ்நாட்டில் ஒரு 100 குடும்பம் இருந்ததுன்னா 199 குடும்பத்தில் ஒரு நாள் துவங்குவது எப்படி? அந்த வீட்டில் இருக்கிற மனைவியோ இல்லை கணவனோ, பெரும்பாலும் மனைவி, வாசலில் இருக்கிற பால் பாக்கெட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை விட்டு காய்ச்ச துவங்குவதிலிருந்து தான் பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு நாள் துவங்குகிறது. அந்த பாக்கெட்டை கட் பண்ணி உள்ள அந்த பால் விழறத தினம் பார்த்துக்கிட்டே தான் நம்ம நாளை ஆரம்பிக்கிறோம். நம்ம யோசிச்சிருப்போமா சார், அப்படி விழுகிற பாலில் ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் லிட்டர் தண்ணியை கலக்கிறாங்கன்னு நம்ம எப்போது நினைச்சிருப்போமா? 1.5 லட்சம் லிட்டர். இது சென்னைக்கு மாத்திரம், தமிழ்நாட்டுக்கான கணக்கு இல்லை. அந்த கணக்கு போடுற அளவு எனக்கு கணக்கு வராது. இந்த பால் சென்னைக்கு வர்ற போது ஒரு குளிரூட்டப்பட்ட நிலையில தான் வரணும். அவர் சொன்ன மாதிரி சீரான தட்பவெப்பத்தில் வந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி வர்ற போது தண்ணி 1.5 லட்சம் லிட்டரை உள்ள செலுத்துகிற போது குளிரூட்டப்பட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் அது வெப்பமாகுது. அப்படி வெப்பமானா திரிஞ்சு போகும். திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக உள்ள சில கெமிக்கல்ஸையும் சர்க்கரையையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிற லாரிகளுக்குள் செலுத்தப்பட்டு தான் நமக்கு வருது. அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் பால் காய்ச்சிரும் அந்த பாலை வச்சு தான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த பால்லேருந்து காஃபி சாப்பிட்ற நமக்கு தெரியாது உள்ள இதெல்லாம் சேர்த்துருக்குன்னு. ஆனால் ஒவ்வொரு லாரியும் உள்ள வர போது ஒவ்வொரு நாளும் எல்லாமே சரியா இருக்குன்னு இவ்வளவு வருஷமா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே, அவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு நம்பிக்கை தான். வடிவேலு சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் இவன் தாங்குவான்டா, ரொம்ப நல்லவன் என்று நம்மீது உள்ள நம்பிக்கையில் நடக்கின்ற விஷயம் ஐயா இது. இதுதான் ஆரம்பம்னா ஒவ்வொரு நாளையும் முடிப்பதற்குள் நாம் சந்தித்து வருகின்ற சமுதாய அறங்களினுடைய நிறங்கள், மனங்கள், குணங்கள் என்று பேசுவதற்கு மீரா மேடம் எனக்கு 20 நிமிஷம் போராது. உண்மையில் ஒரு சமூகத்தினுடைய அறம் அப்படின்னா என்ன? பொதுவாக எல்லா நல்ல விஷயங்கள், தர்மம், இதெல்லாமே அறம் தான். ஆனால் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு அறம் உண்டு. அது எப்போ தெரியும் நமக்கு? ஒரு கிரைசிஸ் வரப்போ தெரியும். ஒரு சமூகத்தினுடைய அறம் நமக்கு எப்போது புரியும்னா, அந்த சமுதாயத்தில் ஒரு கொந்தளிப்பு, ஒரு தத்தளிப்பு வருகிற போது அந்த சமூகத்தினுடைய பிரதானமான அறம் எதுன்னு நமக்கு புரியும். நான் அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன்.
சீனத்தை பொறுத்தவரையில் இந்த உதாரணம் பழைய உதாரணம். செங்கிஸ்கான் சீனத்தின் மீது படையெடுத்து வந்தான். அவன் எவ்வளவு கொடூரமான ஒரு இனத்தலைவன்றதை நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். செங்கிஸ்கான் படையெடுத்து வர்ற போது குதிரைப்படை துரத்தி வருகிறது. ஒரு பொண்ணு 2 குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு. ஒன்னு பெரிய குழந்தை, ஒன்னு சின்ன குழந்தை. துரத்தி துரத்தி சவுக்கால அடிக்கிற போது 2 குழந்தைகளையும் தூக்க முடியல. அதனால என்ன செய்யறா, சின்ன குழந்தைய கீழே விட்டுட்டு பெரிய குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். அந்த குதிரை வீரன் அவளை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு செங்கிஸ்கானுக்கு முன்னாடி நிறுத்துறான். செங்கிஸ்கான் கேட்கிறான், ஏய், நீ கீழே போட்ட சின்ன குழந்தை பக்கத்து வீட்டு பொண்ணோடது, நீ தூக்கி காப்பாற்ற விரும்பிய பெரிய குழந்தை உன்னுடைய குழந்தை, கரெக்டா என்று செங்கிஸ்கான் கேட்டபோது அந்த பெண், சீன பெண் பதில் சொன்னாள், இல்லை ஐயா, நான் கீழே இறக்கிய சின்ன குழந்தை என் வயிற்றில் பிறந்த சொந்த குழந்தை, நான் காப்பாற்ற தூக்கிய பெரிய குழந்தை என் பக்கத்து வீட்டு பெண்ணின் குழந்தை என்று சொன்னாள். சின்ன பிள்ளையா இருக்கிற நீ பெத்த பிள்ளையை கீழே விட்டுட்டு பெரிய பிள்ளையா இருக்கிற பக்கத்து வீட்டு பெண்ணின் பிள்ளையை ஏன் தூக்கி ஓடின என்று செங்கிஸ்கான் கேட்டபோது அவள் சொன்னாள், உங்கள் படை வீரர்களால் என் சிநேகிதியான பக்கத்து வீட்டு அம்மா, அந்த தாய் கொல்லப்பட்டாள். இறக்கிற நேரத்தில் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டா, நீ கடைசி நிமிஷம் வரை என் குழந்தையின் உயிரை காப்பாற்றுவாய் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுன்னு அவ சொன்னா. நானும் சத்தியம் செஞ்சிட்டேன். என் பிள்ளை கடவுள் கொடுத்தது, அதை நான் காப்பாத்தலைன்றது 2வது விஷயம். ஆனா அந்த பெரிய பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய சத்தியம், கடவுளை விட எனக்கு சத்தியம் தான் பெரியது என்று சொன்னார். இது சீனத்தினுடைய அந்த காலத்து அறம். ஒவ்வொரு மரபுக்கும் ஒரு அறம் உண்டு. ஜப்பானுக்கு என்று ஒரு அறம் உண்டு. ஜப்பானிய கலாச்சாரத்தில் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம். ஃபுகுஷிமாவில் அந்த அணு கசிவு நேர்ந்த போது 5 நாள் 6 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. கடைசியில் ஒரு கடையை திறந்து குடி தண்ணீரும் சாப்பாடும் விநியோகிக்கப்பட்ட போது ஜப்பானியர்கள் வரிசையில் நின்றார்கள். பெரிய கியூ. அத்தனை பேரும் பொறுமையா கியூல நின்னா. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒத்தம் கூட பின்பக்க வழியா வந்து கடைக்காரனுடைய மச்சான்ட்ட கூடுதலா பணம் கொடுத்து தனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கவே இல்லை. அதை விட ஆச்சரியம், யாருமே கியூவை நடுவுல பிரேக் பண்ணி நான் யாரு தெரியுமா எம்எல்ஏவுக்கு சித்தப்பா நான் சொல்லவே இல்லை. அதை விட ஆச்சரியம், அவர்கள் கையிலே பணம் இருந்தும் ஒவ்வொருவரும் 2 லிட்டர் 3 லிட்டருக்கு தண்ணிக்கு மேல வாங்கல, குடி தண்ணீருக்கு மேல. அவர் அவ்வளவு தூரம் தண்ணியை பத்தி பேசினப்புறம் ரொம்ப ஜாகிரதையா பேச வேண்டியிருக்கு. 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேல குடி தண்ணீர் வாங்கல. ஏன்? காசு இருக்கு, கடையில தண்ணி இருக்கு, ஆனா எல்லா தண்ணியும் நான் வாங்கிக்கிட்டா பின்னாடி நிக்கிறவன் கஷ்டப்படுவான்னு சொல்லி ஜப்பானிய அறம் என்பது விதிகளுக்கு கட்டுப்படுவது. எந்த கிரைசிஸ் வந்தாலும் விதிகளுக்கு ஏய்ந்து நடப்பது. நம் மண்ணினுடைய அறம் என்ன, பாரதத்தினுடைய அறம் என்ன? நிறைய சம்பவங்கள் இருக்கு. சமீபத்தில் நான் படித்த ஒரு சம்பவத்தை சொன்னா நம்ம மண்ணின் அறம் என்னன்னு புரிஞ்சிடும். இது தமிழ்நாட்டின் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்தது. சின்ன பையன் சண்டே அன்னைக்கு அப்பாட்ட சொல்றான், அப்பா சலூனுக்கு கூட்டிட்டு போப்பா என்னன்னு. அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். சலூனுக்கே வர்றதுக்கு அழுன்னு அழற பையன் கூட்டிட்டு போன்றான். அப்பா சலூனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன உடனே அந்த தொழிலாளியிடம் சொல்லுகிறான், என்னுடைய முடிய ஃபுல்லா எடுத்துரு, ஷேவ் மை ஹெட் ஃபுல்லி. அப்பா அப்படியே அதிர்ச்சி ஆடார். அடப்பாவி, கொஞ்சம் முடிய கட் பண்ணாலே புரண்டு புரண்டு அழுவான், ஏன்டா மொத்த முடியும் எடுக்க சொல்ற? அழுன்னு அழறான். ஃபுல்லா எடுன்னு எடுத்துட்டாரு அந்த தொழிலாளி. அடுத்த நாள் அப்பா ஸ்கூலுக்கு பையனை கூட்டிட்டு போறாரு. பையனோட கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் அதே மாதிரி வந்திருக்காங்க. ஏண்டா வாத்தியாருக்கு புதுமையான தண்டனை ஏதாவது கொடுக்க போறீங்களா என்றால் அவர்கள் சொன்ன விட என்ன தெரியுமா? அவங்க கிளாஸ்ல ஒரு பையன் படிக்கிறான். அவன் கேன்சர் நோயாளி. கீமோதெரப்பிக்கு போயிட்டு அந்த பையனுக்கு முடி மொத்தமும் கொட்டிருச்சு. இப்பதான் சரியாயி அடுத்த நாள் கிளாஸுக்கு வரப்போறான். அவன் வரப்போ தான் மட்டும் முடி இல்லாம இருந்தா சங்கடப்படுவானேன்னு சொல்லிட்டு வகுப்பில் இருந்த அத்தனை மாணவர்களும் முடியை எடுத்திருக்கிறார். இது தமிழ்நாட்டின் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்போ அதில் இயல்பாக வெளிப்பட்டது இந்த தேசத்தினுடைய தர்மம் என்று நான் நினைத்தேன். இந்த தேசத்தினுடைய தர்மம் அப்படின்னா என்ன? எனக்கு இருப்பதை கூட மற்றவனுக்கு கொடுப்பது. அதை விட முக்கியம், மற்றவனுடையது எதுவோ அதை நான் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. அதுதான் இந்த தேசத்தினுடைய ஆதி தர்மம். நான் சொன்ன அந்த ஒரு சம்பவம் குழந்தைகளிடமிருந்து வெளிப்பட்டது. அதனால அதை விட்டுட்டு இன்றைக்கு இந்த சமூகத்தில் இந்த தர்மம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு கிரைசிஸ்ல தான் ஒரு சமூகத்தினுடைய தர்மம் வெளிப்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒரு கிரைசிஸை சந்திச்சது. தீர்ப்பு வந்த தினத்தன்று முழு பதட்டம். அந்த நாளில் இரவு
கிட்டத்தட்ட 8 மணிக்கு அழுது கொண்டிருக்கிற தன்னுடைய குழந்தைக்கு பால் வாங்குவதற்காக ஒரு தகப்பன் ஏதாவது கடை திறந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே வந்தார். பாதி மூடி இருந்த ஒரு கடையில் விற்பனை நடந்து கொண்டிருந்தது. சாதாரணமாக 12 ரூபாய்க்கு விற்கிற பால் அன்னைக்கு 25 ரூபாய். அன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த ஒரு பாட்டி ரொம்ப நேரம் கழிச்சு வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி, தம்பி எப்படியாவது கொண்டு போய் விட்டுருப்பா, ஒன்றுமே பஸ் இல்லை, ஆட்டோ இல்லை. மீட்டர் போட்டால் 30 ரூபாய் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கு அந்த ஆட்டோக்காரர் அந்த பாட்டியிடம் கேட்டது 120 ரூபாய். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இது வாங்காத ஆட்டோக்காரர்கள் இருக்கலாம், இப்படி விற்காத பால்காரர்கள் இருக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. சங்கடம் என்னன்னா, இதை சுற்றி நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாருமே இது தப்புன்னு குரல் கொடுக்கல. சகஜம் அப்பா நம்ம நாட்டில். அந்த மனோபாவம் தான் இந்த சமூகத்தினுடைய ஆதி தர்மம் எதுவோ, அறம் எதுவோ, அது வேரிலே புழு வைத்து விட்டது என்று நம்மை பதற வைப்பதற்கான காரணம் அதுதான். குர்ச்சரன் தாஸ் என்ற அறிஞர் எழுதினார், violence of the minority is bad, but silence of the majority is worse என்று குர்ச்சரன் தாஸ் எழுதினார். என்ன நடந்தாலும் நம்ம தலையில பில்டிங் விழற மட்டும் நம்ம குரலே கொடுக்க மாட்டோம்னு இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை எங்கிருந்து நாம் பெற்றோம். சமூக அறம் என்பது செல்லரித்து போகின்ற ஆரம்பம் இதுதான். இப்போ இந்த தர்மத்தை செல்லரித்து போகாமல் காப்பாற்றியவர்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா, இந்த மண்ணில் இருக்காங்க. கக்கன் அப்படின்ற பேரை இன்னமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் வேற பேரே வரல நமக்கு. கக்கன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களுள் ஒருவராக இருந்தவர். உடம்பு சரியில்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவருக்கு பெட் அலாட்டால தரையில படுத்திருக்காரு கக்கன். இது அண்மையில் நடந்தது தான் சார். தரையில படுத்திருக்காரு கக்கன். அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அந்த மருத்துவமனைக்கு வேறு ஒரு காரணத்துக்காக வந்திருக்காரு. யாரோ சொல்றாங்க, முன்னாடி மினிஸ்டர் இருந்தார்ல கக்கன், அவர் இங்கே தான் இருக்கார், ஐயோ போய் பார்க்கணும். எம்ஜிஆர் அவரை சந்திக்க வருகிறார். தரையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த கக்கனை பார்த்து எம்ஜிஆர் பதறுகிறார், நான் ஏதாவது செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டபோது கக்கன் சொன்ன பதில், ஒரு 200 பேர் தரையில தான் இருக்கோம். இந்த மண்ணில், இந்த சமுதாயத்தில் லௌகீக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒருவர் முடிவு செய்கிற போது அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அசைவுகளையும் செய்வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை அசைப்பது பணம். அந்த பணத்தை மிக அதிக அளவில் ஈட்ட வேண்டிய தேவை இருக்கிற போது அது அறவழியில் ஈட்டவே முடியாது என்ற நிலைக்கு இந்த சமூகத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் சமூக தர்மம் என்னாச்சு? ரொம்ப ஈஸியா நம்ம எல்லாரும் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, டிவியில் செய்தி பார்த்துட்டாரு, எல்லா அரசியல்வாதிகளும் ரொம்ப மோசம் சார் அப்படின்னு சொல்றாரு. அவர் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவர். ரேஷன் கார்டில் வருமானத்தை குறைச்சு போட்டு அரசாங்கம் ஏழைகளுக்கு கொடுக்க இருக்கிற இலவச டிவியை வாங்கி தன் வீட்டில் வைத்து அதை பார்த்து விட்டு சொல்லுகிறார், அரசியல்வாதிகளாம் ரொம்ப மோசம் சார், ரொம்ப மோசம். நமக்கெல்லாம் எப்போது தீர்ப்பு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? தேர்தல் சமயத்தில் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 200 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா? எங்களுக்கு மட்டும் 100 ரூபாவா? எங்களை பார்த்தா உங்களுக்கு ஈனாவானா மாதிரி இருக்கான்னு வீர தீரமா யார் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம தான். சங்கர் இந்தியன் ஒரு படம் எடுத்தாரு, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதிலே செல்லுலாய்டில் செதுக்கிய சிற்பம் போன்ற ஒரு காட்சி, ஒரு நாளும் மறக்க முடியாத காட்சி. குண்டடிப்பட்டு இறந்து போன செருப்பு தைக்கிற கணவனின் மனைவியாக மனோரமா ஆச்சு. அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுப்பதாக அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அந்த உதவித்தொகையை வாங்குவதற்காக ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு அவர் போகிறார் நான் சொன்னேன், போய்கொண்டே இருக்கிறார். புதுசா வந்திருக்கிற இன்னொரு லேடிக்கு அந்த ஆஃபீஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது புதுசா சிஇஓலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்கல்ல, ஹி சோ. மனோரமா புதுசா வந்திருக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதை பாரு, பஜ்ஜி திணித ஒரு பண்ணி அதுக்கு 50 ரூபாய் கொடுக்கணும். பக்கத்துல கொட்டாய் விடுறது பாரு, அதுக்கு 200 ரூபாய். எல்லாத்தையும் கொடுத்த உடனே தான் கடைசியில் இருக்கிறவருடைய அலுவலகத்துக்கு நம்ம போக முடியும். எவ்வளவு நாள் இதை அனுமதிக்க போகிறோம்? இதற்கான காரணம் என்ன? இது சகஜம் என்ற மனநிலைக்கு நாம் எப்போது வந்தோம்? இது மாற வேண்டும் என்றால் இந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? இதுதானே நம்ம முன்னாடி இருக்கிற கேள்விகள். அது எப்படி சார் நம்ம ஊர்ல
டிராஃபிக் போலீஸ்காரன்ட்ட மாற்ற எல்லாருக்குமே ஒரு எம்எல்ஏவை தெரிஞ்சிருக்கு. நாம சொல்லுகிறோம் போலீஸ்காரர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று. கொடுத்தவனுக்கு யார் தண்டனை கொடுப்பது? இந்த சிக்கலில் நாம் வெளியே வருவதற்கு என்ன செய்ய முடியும்? இப்போ உதாரண மனிதர்களை பார்க்கிற போது ஒரு சமூகம் மேம்பாடு அடைகிறது. இவனால் இப்படி வாழ முடிந்திருக்கிறது என்று சில பேரை பார்க்கிற போது எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த மாதிரி வாழுவேன் என்கின்ற நம்பிக்கை பிறப்பதற்கு உதாரண மனிதர்கள் தேவை. ஒரு காலகட்டத்தில் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட உதாரண மனிதர்கள் நிறைந்திருந்தார்கள். லால் பகதூர் சாஸ்திரிக்கு கட்சி பணம் கொடுத்து வந்தது. அது கட்சி அவருக்கு கொடுத்த சம்பளம். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் பணமுடை வந்தது. ரொம்ப அதிகம் இல்லை ஜென்டில்மேன், வெறும் 200 ரூபாய் தான் அவருக்கு தேவையா இருந்தது. அந்த 200 ரூபாய் அவர்கிட்ட இல்லை. அவருடைய மனைவி லலிதா சாஸ்திரி அந்த பணத்தை கொடுத்தாங்க. உன்ட்ட எப்படி 200 ரூபாய் வந்தது? மாசம் கட்சி அனுப்புறதுல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அப்படியா அப்படின்னு வாங்கிட்டாரு. அவருடைய தேவை முடிந்தது. மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் வேலையா கட்சிக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் அனுப்புகிற தொகை என் குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, அடுத்த மாதத்திலிருந்து 15 ரூபாய் குறைத்துக் கொள்ளவும். இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு மியூசியம் மனிதர்களாகி விட்டார்கள் இல்லையா? நம் குழந்தைகளுக்கு யாரை உதாரணம் காட்டுவது? அவரை மாதிரி ஆனா உதாரணம் காட்டணும்னு நம்ம நினைக்கிறது இல்லையா? நாம உதாரணம் காட்ட விரும்புகிற ஒரே ஆள் நம் பிள்ளைகளுக்கு பக்கத்து வீட்டு ரமேஷ் அமெரிக்காவுக்கு போய் டாலர் சம்பாதிக்கிறானே, ரமேஷ் தான் உதாரண புருஷன். அப்போ நல்லவனாய் இருப்பது, சமூகத்தினுடைய விழுமியங்களை போற்றி காப்பது, இது எதுவுமே நம்ம அஜெண்டால கிடையாது. காசு, பணம், துட்டு, மணி, இது 4 தான் நம்ம அஜெண்டால. நம்மை சுற்றி இருக்கிற சினிமாக்கள் லஞ்ச ஒழிப்புக்காக பேசுகின்றன, தேசபக்தியை பேசுகின்றன. ஆனால் அந்த திரைப்பட துறையில் சம்பந்தம் உள்ளவர்களில் குறைந்தது பாதி பேர் கருப்பிலே கூட பணம் வாங்கி கொண்டுதான் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப யாரை உதாரணமாக காட்டுவது? கோவில்களுக்கு போய் உயர்ந்த விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கலாம் என்றால் கோயில்கள் எல்லாம் மடங்களின் பால் சாய்ந்து கொண்டிருக்கின்றன. மடங்களில் ஜாதி பேசப்படுகிற அளவுக்கு வாழ்க்கையின் விழுமியங்கள் பேசப்படுவதில்லை. இப்போ எங்கிருந்துதான் உதாரணங்களை தேடுவது என்றால் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க அங்கே இங்கேயும். மீடியா அவர்களை வெளிப்படுத்துவதனால் தனக்கு லாபம் இல்லை என்று நினைப்பதால் அந்த மனிதர்கள் வெளியே வராமல் இருக்கிறார்கள். 2 உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சமீபத்தில் மீனவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி எழுதிய ஒரு பத்திரிகை இயேசுவடியான் என்ற ஒரு மீனவ இளைஞரை பற்றி எழுதியது. அவருக்கு படிப்பு கிடையாது, பட்டம் கிடையாது, பதவி கிடையாது, எதுவும் கிடையாது. இஸ் அ நான் என்டிட்டி. முகமே அற்ற கோடிக்கணக்கான இந்தியர்களில் ஒருவர். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு திறமை என்னன்னாக்க, இந்த பாறை நிறைய இருக்கிற கன்னியாகுமரி பகுதியில் அலை சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்திலே கூட நீந்துகிற திறமை அவருக்கு உண்டு. நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அந்த நம்ம தான் செல்ஃபி எடுத்துக்கிறதுல இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்குமே, பாறைக்கு பக்கத்தில் ஒரு செல்ஃபின்னு எடுத்துப்பான், அப்படியே பார்சல் மாதிரி அலைக்குள்ளே போயிடுவான். அவனை வெளியிலிருந்து எடுக்கணும்னா யாராலும் முடியாது. கூப்பிட இயேசுவடியான். இயேசுவடியான் உயிரோடோ உயிரற்ற நிலையிலோ அவரை எடுத்தால் உண்டு. என பாறைக்குள்ள போய் சிக்கிட்டா வெளியில வர முடியாது. அப்படி இயேசுவடியானால் காப்பாற்றப்படுகிறார் ஒரு இளைஞர். அவர் ஆக்ராவை சேர்ந்தவர். அவருடைய அப்பா ஆக்ராவில் ஒரு போலீஸ் அதிகாரி. அந்த பையன் பொழைச்சிக்கிறான். அவங்க அப்பா வராரு, இந்த ஏழை மீனவ இளைஞரை பார்த்து கேட்கிறார், நான் ஏதாவது செய்யணும், உனக்கு என்ன செய்யறது? ஒன்றும் வேணாம் சார், எங்கள் ஊருக்காவது வா. ஆக்ராவுக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஆக்ராவில் இயேசுவடியான் என்ற கிறிஸ்துவ இளைஞனுடைய படம் அந்த ஹிந்துவினுடைய வீட்டு பூஜை அறையில் மற்ற சுவாமி படங்களோடு ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த போலீஸ் அதிகாரி சொன்னார், என் பையனை காப்பாற்றினதுக்காக உன்னோட படத்தை நான் பூஜை அறையில் வைக்கல, என்ன நான் உனக்கு செய்யணும்னு கேட்டபோது எதுவுமே செய்ய வேணாம், இது என் வேலைன்னு நீ சொன்னிய. இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் இந்த தேசத்தினுடைய ஆதி தர்மம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க இங்க அங்க இந்த தேசத்தினுடைய ஆதி தர்மம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க இங்க அங்க இன்னும் சில சம்பவங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய எழுத்துலகத்தில் பரிச்சயம் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எழுத்தாளர், பேர் வேண்டாம், 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பதிப்பகத்துக்காக எழுதினார். எழுதி குவிச்சார். 2 வருஷம் எழுதினார். எழுதி குவித்த பிறகு அவருக்கு வர வேண்டிய தொகை 3000 ரூபாய். ஆனால் அவர் அப்பப்போ வாங்கிக்கல பதிப்பாளரிடமிருந்து. என்கிட்ட இருந்தால் செலவஞ்சிடும், நீங்களே வச்சுக்கோங்க.
2 வருஷம் கழிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு, எல்லாம் நிச்சயமாயிடுச்சு. பதிப்பாளரிடம் போய் 3000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஒரேடியா சாதிச்சாரு பதிப்பாளர். 3000 ரூபாவா? நான் உனக்கு கொடுக்க வேண்டியது 700 ரூபாய் தான். இவர் அழறாரு, கெஞ்சுறாரு, கல்யாணம் நின்று போயிடும், எங்க வீட்டில் எல்லாரும் தற்கொலை பண்ணிப்போம், என்னென்னவோ சொல்லி பார்க்கிறாரு. அடித்து வெளியே விரட்டப்படுகிறார் அந்த பதிப்பகத்தாரால். அந்த எழுத்தாளருக்குள்ள ஒரு ஆவேசம், எனக்குள்ள சரஸ்வதி கடாட்சி இருக்கு, என்னையா நீ அவமானப்படுத்தினான்னு நேர பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் ஆட்சி இருக்காங்க. அவங்கள பார்த்து இவர் சொல்றாரு, நான் அறம் பாடிடுவேன். அந்த காலத்தில் அந்த வழக்கம் உண்டு. தப்பா ஒரு சொல்லிட்டாக்கா அதுக்கு பயப்படுவாங்க. உங்க வீடு உங்க குடும்பம் விளங்காம போயிடும்னு நான் அறம் பாடிடுவேன்னு அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அந்த ஆட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப பருமனா இருப்பாங்களாம். அப்படியே எழுந்தாங்க. பதிப்பாளர் தான் தன் கணவரை பார்க்க போனாங்க. புலவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பியா மாட்டியா? அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சித்திரை மாசம் உருகி ஓடுகிற தார் ரோட்டின் வெயிலில் அப்படியே அந்த ஆட்சி அங்கே உட்காந்தாங்க. அவர் 3000 ரூபாவை திரட்டி கொண்டு போய் புலவன்கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நான் கொடுத்துட்டேன் எழுந்துருன்னு சொல்ற போது அந்த அம்மாவால் எழுந்துக்க முடியல. ஏன்னா உருகி ஓடுகிற தாரின் வெப்பத்தில் பாவாடை புடவையோடு அவங்க கால் சதை கூட தெருவிலே ஒட்டி கொண்டு விட்டது. அப்படியே எழுப்பி அவங்கள கொண்டு போனாங்க. ஆனால் அந்த பெண்ணின் அறம் இருக்கிறதே, அது அவளுடைய கணவனை மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தையே காப்பாற்றியது. இந்திய நாட்டில் இது இனிமேலும் நடக்க வேண்டும் என்றால், கணவர்கள் சரியில்லாத முறையில் பணம் வாங்கி கொண்டு வருகிற போது அதனால் வருகிற வசதிகள் எங்களுக்கு வேண்டாம் 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 என்று சொல்லுகிற மனைவிகள் இங்கே வேண்டும். கொஞ்சம் அறிவு தெளிவு வந்த பிறகு வீடு இவ்வளவு வசதியா இருக்குன்னா அப்பாவோட சம்பளத்துல முடியாது, வேற எங்கிருந்தோ பணம் வருகிறது என்று நினைக்கின்ற ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் மாணவியும் இந்த காசு வீட்டுக்கு வந்தா நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னால், சிங்கப்பூரில் இதற்கான சட்டங்கள் உண்டு. ஒருவேளை லஞ்ச குற்றத்தில் யாராவது பிடிபட்டால் அவருக்கு மாத்திரம் தண்டனை இல்லை, அவரோடு சேர்ந்து சுகங்களை அனுபவித்த குடும்பத்தாருக்கும் தண்டனை உண்டு. மக்கி போய்விட்ட சமூக அறத்தை இனிமேல் நம்முடைய குடும்பம்தான் காப்பாற்ற வேண்டும் என்பதனுடைய விழுமியம் தான் இது. எங்க அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தார். மிடில் ஆஃப் த இயரில் ஒரு பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு. அது மாதிரி செய்ய மாட்டாங்க ஹெட் மாஸ்டர்ஸ், பெரும்பாலும் ரொம்ப கஷ்டம் அது மிடில் ஆஃப் த இயரில் கொடுக்கறது. எங்கள் அப்பா கொடுத்தாரு. அந்த பையனுடைய அப்பா அடுத்த நாள் 3 கூடை மாம்பழமும் 3 கேட்பரிஸ் சாக்லேட்டும் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார். எனக்கு 2 அக்கா, நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா குளிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அம்மா எங்கள் 3 பேரும் இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா விட்டால் நாங்கள் கூட மேலே விழுந்துருவோம். என்னைக்கு நாங்கள் கேட்பரிஸ் சாக்லேட்டை பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா குளிச்சுட்டு வராரு, துண்டு கட்டியிருக்காரு. அவர் சைட்வேஸில் நடந்து போகிறாரு. அவருடைய காது தான், ப்ரொஃபைல் தான் எனக்கு தெரியுது, நல்ல கருப்பு. எங்கள் அப்பா திருநெல்வேலி கருப்பு. அவர் நடந்து போகிற போது அவருடைய காது மட்டும் சிவப்பாருதை நான் பார்க்குறேன். எனக்கு 5 வயசு 6 வயசு ஆனாலும் அந்த சிவப்பு எனக்கு மறக்காது. யார் கொண்டு வந்தது இதை? இல்லை, அட்மிஷன் கொடுத்ததுக்காக 3 கூடையும் தூக்கிட்டு ஓடலன்னா அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவேன்னு எங்கள் அப்பா சொன்னார். அந்த ஆள் பயந்துட்டு 3 கூடையும் மறக்காமல் 3 கேட்பரிஸையும் தூக்கிட்டு ஓடிட்டார். அன்றைக்கி நாங்கள் 3 பேரும் அழுதோம். இவரும் வாங்கி கொடுக்க மாட்டார், யாராவது கொடுத்தாலும் சாப்பிட விட மாட்டார். நாங்கள் அழுதது உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பா எங்ககிட்ட எந்த அட்வைஸும் பண்ணலை, வாங்கக்கூடாது அப்படி இப்படி. ஆனால் அவருடைய நடத்தையின் மூலம் எங்களுடைய மனத்தில் நீங்க முடியாத ஒரு பாடத்தை அவர் கொடுத்து விட்டார். அது என்ன பாடம்னாக்க, நீ செய்யற வேலைக்கு உனக்கு என்ன வருமோ அதை தாண்டி 1 பைசாவை நீ வாங்கினாலும் எச்சல் இலையில் சாப்பிட்டதற்கு அது சமம் என்கின்ற பாடத்தை எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டார். சமூகத்தின் அறங்கள் நலிந்து போகலாம், சமூகத்தை தாங்கி பிடிக்கிற தூண்கள் அந்த அறங்களை வளர்க்காது போகலாம். ஆனால் ஒரு சமூகத்தின் கட்டமைப்பில் ஆகப்பெரிய விஷயமாக இருக்கிற குடும்பங்கள் இந்த சமூக அறங்களை சொல்லி தங்கள் குழந்தைகளை வளர்க்கவில்லை என்றால், நாளைக்கு எங்கள் சமூகத்தில் இதுவும் ஒரு அறமாக இருந்தது என்று நாம் பேசுகிற போது பாரம்பரிய அரிசியை பற்றி பேசுவது போல இறந்த காலத்தை பற்றித்தான் பேச வேண்டுமே தவிர நம்முடைய நிகழ்காலத்தை பேச முடியாது. குழந்தைகளோடு பேசுகிற போது எப்படி வளரணும், எப்படி கனவு காணணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது சமூக அறம் என்பதையும் சேர்த்து பேச குடும்பங்கள் எப்போது முன்வருகின்றனவோ அப்போது நமக்கு முன்னாலே ஒரு நல்லதொரு எதிர்காலம் மலரும் என்ற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி பாரதி. ஒரு பாட புத்தகத்தில் வைக்க வேண்டிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில் உள்ள கருத்துக்கள் மிகச் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து பேச வருபவர் உங்கள் அனைவருக்கும் பிரியமான திரு ராஜா. இளைஞர்களை பற்றி பேச வரார். இப்போ நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கார், நம்ம நாட்டினுடைய பலு என்ன அப்படின்னா இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு ராஜாவை விட்டால் வேறு யார்? திரு ராஜா அவர்கள். 15வது ஆண்டு விழாவை
மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலை குடும்பத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவங்க எல்லாரும் நல்ல நல்ல விஷயமா பேசினாங்க. நான் இளைஞர்களை பற்றி பேசணும். இதை ராஜாவை விட்டால் வேற யாரும் இல்லைன்னு வேற மீரா மேடம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று பக்தி, இன்னொன்று பாரம்பரியம், இன்னொன்று சமூக அறம். இது மூணும் பேசுகிற ஏரியாவுக்கே வராதவன் தான் இளைஞன். இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பைபாஸில் போயிடுவான். அங்கேருந்து சொல்லலாம் பெருசுங்க உளருது, இதெல்லாம் பேசியா இப்படியா என்னடா பண்ணுற அப்படின்னா நான் என் பாட்டுக்கு இருக்கேன்ட்டுருவான். எப்படி 11, 12 மணிக்கு தான் அவன் வேலையே தொடங்குறான் ராத்திரி. எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் மாதிரி இருக்காங்க. காலையில் 12 மணி வரைக்கும் அவன் ரூம் திறக்கவே மாட்டேங்குது. நம்ம சொர்க்க வாசலில் திறக்குதான்னு வாசல்லே நிற்கணும். அவன் எழுப்பி ஏன்டா டேய் ராத்திரியெல்லாம் என்னமோ பண்ணுற, விடியங்காட்டி 12 வரைக்கும் தூங்குறிய, எனக்கெல்லாம் இப்போ தூக்கம் வருதா பாத்தியா அப்படின்னு கேட்டால் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், உனக்கு ராத்திரியே தூக்கம் வராதுல்லன்றான். உனக்கு ராத்திரி ஏப்பம் மட்டும்தான் வரும், தூக்கம் எப்படி வரும்? இவன் தான் இளைஞன். ஒரு காலத்தில் இந்த விரலை பிடிச்சிட்டு நடந்தவன், அப்படியே பார்த்தா அப்பா எங்கள் அப்பாடா அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு நம்மளை பார்த்தா சீனாக்காரன் மாதிரியே பார்க்குறான். அவனுடைய சிந்தனை எங்கே போகுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேது. என் நேரமும் காதில் 2 மாட்டியிருக்கான். மாட்டிட்டு மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான். இருட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்னத்தையோ ஒன்று இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த காலத்து டைப்பிஸ்ட் கூட இவ்வளோ வேகமாக அடிக்க மாட்டாங்கய்யா. அடி அடின்னு அடிக்கிறான், அடிச்சுட்டு அவனா சிரிக்கிறான். நம்ம என்ன மாதிரி கேட்டோம்னா ஒரு முறை முறைக்கிறான். இப்போ ஒருத்தன் சிரிக்கிறான்னா அடுத்தவன் ஏதாவது கேட்டால் முறைக்க கூடாதுல்ல, ஆனால் நம்மால் முறைக்கிறான். என்னதான் செய்வீங்க இந்த பயலுன்னு தெரியாமல் ஒவ்வொரு வீட்லையும் உள்ளுக்குள்ளே ஒரு கோல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட மட்டும் மெல்ல பேசுகிறான், ஏன்னா அங்கேருந்து தான் துட்டு வருது. அவங்க அப்பாவை கண்டா அடுத்த ரூமுக்கு போய் பூட்டிக்கிறான் கதவை. இப்போ நாங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா முன்னாடி எந்திரிச்சு நிற்போம். அப்படியே வந்தாருன்னா இப்படி நிற்போம். சில பேர் நமஸ்காரமே பண்ணுவாங்க. இப்போ பயலுக்கு அப்படி நம்ம வந்தோம்னா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான், அல்லது கண்டுக்காமல் உட்காந்துருக்கான். இந்த பக்கமாக திரும்பி சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா மெல்ல அப்பா வரட்டும். இப்போ நான் என்ன பண்ணணுன்றேன், நம்ம அப்பா நம்ம வீட்டுக்கு தான் வருவார், வேற வீட்டுக்கா போவார். இல்லைடா அவர் வந்தால் எந்திரிக்கன்னு சொன்னாரா? நீ எந்திரி, உனக்கு தலை எழுத்து, எனக்கு என்ன வந்தது? நீ எந்திரிச்சு இடம் கொடுக்கணும். இது பெரிய எம்பி சீட்டு, இது இவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்குறாங்க. ஒரு ஓட்ட நாற்காலி, இதில் நான் உட்காந்துருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையான்றான். இதுக்கு மேலே நீங்கள் தகப்ப நாங்கள் நிற்பீங்களா? என்னப்பா அரியர்ஸ் வந்திருக்காமேனா? ஆமாம் பார்த்தேன் டிவியில் டிஏ அரியர்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்றான். அந்த அரியர்ஸ் இல்லைடா, உனக்கு ஏதோ அரியர்ஸ் வந்திருக்காமே. அரியர்ஸ் இல்லாமல் இதெல்லாம் இன்னைக்கு எப்படி? அவங்க ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, பேப்பரும் திருத்த மாட்டேங்கிறாங்கன்றான். யார்? காலேஜில். என்னப்பா எவ்வளவு ஃபீஸ் கட்டியிருக்கோம்? அப்போவே நான் சொன்னேன் நீங்கள் வேணாம் விட்டுருங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் என்னை கொண்டு போய் சேர்த்தீங்க. சரிடா அப்போ நீ படிக்கலாம்ல? படிப்போம். என்னடா படிக்கலாம்னா நீ படிப்போம்ன்ற, நான் எதுக்குடா படிக்கணும்? இப்போ நான் தானே படிக்கிறேன், நீ ஏன் டென்ஷன் ஆகிறேன்றான். நீ எப்படி ஆஃபீஸில் வேலை பார்க்கணும்னு என்னைக்காவது நான் சொன்னேன்னா? நீ பார்க்குற வேலைக்கு இவ்வளோ நாள் வச்சிருக்காங்கன்றது ஜாஸ்தின்றான். தலைக்கு எண்ணெயே வைக்கிறது இல்லை. முடி வெட்டுறதுக்கு காரில் போகிறான். என்னடா முடி வெட்டுற கிடைக்கல காரில் போகிறேன்னா? அதெல்லாம் எல்லாம் எங்கே போனாலும் இறக்க போனாலும் சிறக்க போ அப்படின்றான். இந்த பழமொழியெல்லாம் யாரா சொன்னதுன்னா அவர் தான் மருத்துவர் சிவராமன் சொன்னார். பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா தலைமுடி லூஸாக இருக்குது, டைட்டாக லெக்கிங்ஸா. அதை அந்த பொண்ணாக போட்டுக்கு போகல, கலட்டுறதுக்கு தான் ஒரு 2-3 பேர் தேவைப்படும். அவ்வளோ டைட்டாக இருக்காது, பயங்கர கஷ்டம். அந்த உடைகள்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே குப்பு குப்புன்னு எரியுது. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல காலேஜுக்கு கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துடுறான். வந்துட்டு படக்குன்னு உள்ளே போய் படுத்துக்கிறான். ஏன்டானா இன்னைக்கு நேரம் சரியில்லைன்றான். ஒன்றுமே புரியாமல் ஒருத்தரோட குடும்பம் நடத்தணும்னா இளைஞர்களை வீட்டில் வச்சு குடும்பம் நடத்தணும், இவ்வளோதான் விஷயம். இந்த இளைஞர்களை நலம் நலமறிய ஆவல் அப்படின்னா அதில் எனக்கு கல்வியில் தொடங்கி கல்யாணம் வரைக்கும் வேற சொல்லியிருக்காங்க. கல்வி இன்னைக்கு புரியலை. இது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அவனை போட்டு நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் காலேஜுக்கு போன பிறகு அவன் என்ன பண்ணுறான்றது அவனுக்கே தெரியலை. சில பிள்ளைகள் நல்லா படிக்கிறான், பல பேர் லேப்டாப்போடையே உட்காந்துருக்கான். அப்புறம் என்ன இப்போ புதுசாக என்னமோ வாட்ஸ்அப்பா,
பல்லு வழக்குன்னு அந்த படம் எடுத்து லட்சம் பேருக்கு அனுப்புறாங்க. வாழ்க்கையில் விளம்பரம் முக்கியமாப்பான்ற, இது ரொம்ப முக்கியமாடா, இதெல்லாம் எதுக்குடா படம் எடுக்கிறேன்னா வாழ்க்கையில் விளம்பரம் முக்கியமாப்பான்றான். எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைடா. நமக்கு எதுவெல்லாம் பிரதானம்னு நினைக்கிறோமோ அதுவெல்லாம் அவன் குலைக்கிறான். பேப்பர் வந்தா ஒன்றும் இல்லை, பேப்பரை 16 பக்கம் இருக்குன்னா பிரித்து தான் படிக்கிறான். இல்லைப்பா இதெல்லாம் அப்படி படிக்கக்கூடாது, ஒத்தையா அப்படியே சேர்த்து வச்சு ஒரு ஆர்டராக இருக்கணும். ஆர்டராக இருந்து இது வரைக்கும் என்ன சேர்த்துருக்கீங்கன்ற. இந்த பிள்ளைகளோடு நாம் வாழ்க்கை நடத்தி அவனுக்கு நல்லது சொல்லி, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவுகளை, இப்போ நாங்கள்லாம் படித்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகளோ பார்த்ததே இல்லைன்னா நான் காலேஜில் இப்போல்லாம் வருத்தமாக இருக்கு. ஒரு 20 வருஷம் பிந்தி பிறந்திருக்கலாம்னு. அவங்க காலேஜுக்குள்ளே நாங்கள்லாம் பேச போனோம்னா ஒரு பைக்கில் 3 பிள்ளைங்க சேர்ந்து உட்காந்து போகுது. ஒரு பையன் ஓட்டுறான், பின்னாடி 3 பிள்ளைங்க உட்காந்து போகுது. படி சந்தோஷமாக போகிறாங்க. இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு நம்ம பயிர்களை கூப்பிட்டு சொன்னோம்னா ப்ளீஸ் கண்டுக்காதீங்க, உங்களுக்கே இதில் என்ன பிரச்சனை, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறோம்ன்றான். இந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற சொல்லுக்கே புரியலை அர்த்தம். அவனை எந்த வகையில் நீங்கள் வீட்டில் ஒரு அளவில் சாப்பாடா டேங்கப்பா அவங்க வச்சதான் சாப்பாடு, நீங்கள் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறான். ஆமாம், நமக்கே தெரியாமல் ஒருத்தன் பெல் அடிக்கிறான், ஒரு பெரிய டப்பாவை கொண்டாந்து இறக்குறான். நம்ம சார் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கிறேன், சார் இந்த வீடு தானே, உங்கள் வீட்டு ஃபோன் நம்பர் தானே, இப்போ தான் கூப்பிட்டாங்க அப்படின்றான். நம்ம யார் ஃபோன் பண்ண யார் அப்படின்னம்னா ஒரு 500 ரூபா கொடுங்கன்றான். நமக்கு கண்ணீர் வருது. டே 500 ரூபா இருந்தால் ஒரு மாதத்துக்கு நான் அரிசி வாங்கி போடுவேன்றான். போடுங்க, அது நீங்களா தின்னுங்க, நான் இதை தின்னுக்கிறேன். என்னையா செய்வீங்க? சமூகம் போகிற போக்கில் நாம் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்கேயோ அப்படியே போகுது. அவனுடைய உலகம் எது என்று தெரியாமலே பெற்றோர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே ஃபோன் வந்தது, மொபைல் வந்த உடனே அப்படியே நகர்ந்துடுறான், அப்படியே போய்கிட்டே இருக்கான். நம்ம பக்கத்தில் என்னப்பா அப்படின்னோம்னா இரு அப்புறம் பேசுகிறேன். என்ன யார் கூட பேசுனேன்னா ஃப்ரெண்டு. நான் வந்தோடனே ஏன் கட் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு கட் பண்ணிட்டேன். இல்லைப்பா ஏதோ நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் இப்போ என்னைய பார்த்தோன்னே அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு போகிறான். இல்லைடா அது யார் கூடன்னு, நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன்னா? ஓரளவு தர்மத்தோடு நடந்துக்கங்க, இதெல்லாம் எட்டிக்கெட். ஒரு காலேஜ் பையனுக்கு 1000 பேர் இருக்கும்ன்றான். நமக்கு இந்த பிள்ளைகளை பாம்புன்னு சொல்கிறதா பழுதுன்னு தான்றதா? இவன் நல்லவன்னு தான் நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னுடைய இளமைக்கால விஷயங்களெல்லாம் என் முன்னாடி வந்து நிற்கிது. நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி இவனும் வந்துடுவானோ? இந்த சிக்கல் எல்லாருக்கும் இருக்கு. ஆம்பளை பையனை வச்சிருக்கிறவங்களாவது கொஞ்சம் தைரியமா இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறாள் மிரளுது. ஏன்னா அது போட்டுட்டு போற உடை இருக்கு பாருங்க, வெளியில கிளம்பும் போது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு, அது போட்டு போகும்போது அவங்க அப்பா அப்படியே கண்ணீரோட நிக்கிறாரு. ஏமா ஏ அப்படின்றாரு. அது பாய் பாய் டாடி அப்படின்னுது. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏமா இது மாதிரி போட்டிருக்கேன்னா, எங்க காலேஜ்லயே நான் தான் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு என்னன்னு தோணும்? வாழ்க்கையில சுத்தி இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிறத விட வைஃபையோட அவன் கனெக்ட் ஆகிருக்கிறான். எந்நேரமும் கனெக்டட், ஆல்வேஸ் வித் வைஃபை. இந்த வாழ்க்கை முறை எல்லாரையும் பார்க்கும்போது என்னமோ மாதிரி தெரியுது. நம்மெல்லாம் அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஆழ மாதிரி தெரியுது. இவனுக்கு நல்லது சொல்லி தரணும். அவன் தான் நம்முடைய நம்பிக்கை நாற்று. எதிர்காலத்தில் நாம் தடுமாறும் போது நம் கைகளிலே தவழ வேண்டிய ஊன்றுகோல். ஆனால் அவன் என்ன ஆவானோன்ற பயம் நமக்குள்ள வருது. அதனால இறை நம்பிக்கை இருக்கு, எப்படி அவன் சரியாயிடுவான்ற ஒரு பிரார்த்தனை இருக்கு. நிஜமா நம்ம பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டியது நிறைய பிரார்த்தனை. அதுதான் இந்த பிள்ளைகளை சரி பண்ணோம். ஏன்னா காலேஜில் இப்போ கல்யாண மாலையில் வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னா சந்தோஷம்தான், அதிதியில் ஏற்பாடு பண்ணி நம்ம வாட்டு காசு இது பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான்னா அதுக்குன்னே ஒரு விங்கு வச்சுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். கிரைம் பிரான்ச் மாதிரி ஓடி வருபவர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு விங்கு இருக்குது. அங்கே மாலையோடு சில பேர் இருக்கான். அதில் அந்த ஆள் சொல்லி விட்றாரு, நீங்கள் இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க, 11:30 தான் நல்ல நேரம்ன்றாரு. உங்கள் அப்பா அம்மா எங்கடான்னு அவன் வரவே மாட்டாங்கன்றான். 6 மாதம் 3 மாதம் கூட அந்த வாழ்க்கை தொடர மாட்டேங்குது. எதை தேடுகிறார்கள் இந்த பிள்ளைகள்? பார்க்கிற தொலைக்காட்சிகள், பார்க்கிற சினிமாக்கள் எல்லாத்துலேயுமே ஒரே இடத்துல தான் அவங்க கூடி பேசுகிறாங்க. ஒன்று பார், இல்லாட்டி காஃபி ஷாப். காஃபி ஷாப் கூட இப்போ பழசாக போச்சு. பார் 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 தான். பாரில் கூடுகிற இளைஞனுக்கு உணர்ச்சி வேகம் இருக்குமா அல்லது அறிவு வசப்பட்டு அவன் நடப்பானா? பொம்பளை பிள்ளைகளே குடிக்குது. ஒரு ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன்.
ஹோட்டலில் ஒரு நாள் 11 மணிக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஒரு பொண்ணு வந்து அந்த ரிசப்ஷனில் கேட்குது, ரூம் நம்பர் 792 ப்ளீஸ் அப்படின்னுது. இருந்தாலும் தெர் இஸ் நோ சச் ரூம். ஓ தென் 972, தென் 297. அவன் நொந்துட்டா, தலையை பிடிச்சிக்கிட்டு, சரி மேடம் யூ டெல் யுவர் ரூம் நம்பர். தெரியலையா, தடுமாறி நிற்கிது. சார் தலையெழுத்து சார், இப்படி வந்து நிற்கிதுங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். நீங்கள் போங்க சார், இங்கெல்லாம் நிற்கிறது சரியில்லைன்றான். எனக்கு அதை பெற்ற பெற்றோர்களை நினச்சேன் நான். என்ன நம்பிக்கைகள் இந்த பிள்ளைகளுக்கு உடலும், அந்த உடலை வளர்த்து உயிரை வளர்த்து அதுக்கு உணவு கொடுத்து படிக்க வச்சு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பேர் சொல்கிற பிள்ளையா வரும்னு அவங்க நம்பியிருக்கிறாங்கல்ல. இப்படி நடுத்தருவில் ஒரு நாரி போய் கிடக்க பார்க்குறவெல்லாம் கேவலமாக பேசுகிறானே, இந்த பிள்ளைகள் எங்கே போகுது? இந்த கேள்வி எல்லாரும் முன்னாடி நிற்கிது. நம்முடைய பிள்ளைகளை மட்டும் இல்லை, பக்கத்தில் யாராவது ஒரு பிள்ளை கொஞ்சம் சரியில்லைன்னா கூட தயவு செய்து கூடுமான வரைக்கும் சொல்லுங்க, அடே வேணாயா, வாழ்க்கை ரொம்ப நீளமானது, அவசரப்பட்டு எல்லா சுகங்களையும் அனுபவிக்க ஆசைப்படாதீர்கள், இந்த வாழ்க்கையை பொறுத்திருந்து அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 50 பைசாவுக்கு நான்லாம் அழுது இருக்கேன் அப்படின்னு என் பையன்கிட்ட சொன்னா அவன் சிரிக்கிறான், உங்க அப்பாவுக்கு பழக்க தெரியலன்றான். ஜஸ்ட் 2000 rupees அவன் வாங்குகிற பொருட்கள் ஜஸ்ட் 2000 rupees. பிள்ளைகள் சம்பாதிக்கிற வரை பெற்றோரின் சம்பாத்தியத்தில் செலவு பண்ணால் எண்ணி எண்ணி செலவு பண்ணணுன்ற எண்ணத்தை விதையுங்கள். எண்ணி எண்ணி செலவு பண்ணணும். காசு கிடைக்காதுடா, சிரமம்டா. நான் எத்தனை அவமானங்களை தாங்கி கொண்டு இந்த பணத்தை சம்பாதித்துக்கிறேன்றதை ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நாம் சம்பாதிக்கிறது. இந்த பிள்ளைகள் செல்லம் கொஞ்சி அடிக்கிறாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்துக்காக தயாராகிற பருவத்தில் இப்படி செய்யலாமான்னு கொஞ்சம் நினைவுபடுத்தணும். தொலைக்காட்சிகள் இதை செய்வதில்லை, சினிமாக்கள் செய்வதே இல்லை, கல்லூரிகளில் செய்ய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டணம் மிக அதிகம். இந்த கட்டணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஒழுங்காருன்னு அவன் அப்படியே போயா அப்படின்றான். அவன் என்ன செய்வது? விரும்பிய கல்வி கிடைக்கிற மாதிரி அரசாங்கங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தரணும். இன்னமும் நெருக்கடிகளுக்குள்ளேயே வைத்து அவன் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற கோபத்தை எல்லாம் குடும்பத்தின் மீது தான் காட்டுறான். எல்லாம் ஒரு அப்பனா எதுக்கு என்னை பிள்ளையா பத்துன்ற கேள்வி எப்போ வருதுன்னா, அவன் என்ன படிக்க நினைச்சானோ 98 மார்க் வாங்கி அந்த கோர்ஸ் கிடைக்கலைன்னா அப்பா மேலே திருப்புறான். அப்பா அலறாரு, டே நான் என்னடா செய்ய முடியும், நானும் இப்படித்தாண்டா இருக்கேன், ஒன்றுக்கு நீ லாயக்கில்லை, அல்லது நீ 20 லட்சம் கொடுத்து இடம் வாங்குன்னு கேட்குறான். இப்போது நம்முடைய தர்மங்கள், நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் போய் மோதி முட்டி மண்டி போடுற இடமா இளைஞன் நிற்கிறான். அவன் மட்டும் இதை வாங்கி தாங்கி கொண்டு வளர்ந்தான் என்றால் சமூகம் உடனடியாக மாறும். ஆனால் உலகத்திலேயே நம்முடைய பிரதமர் சொன்ன மாதிரி 50 வயதுக்கு கீழே, ஏன் 35 வயதுக்கு கீழே 50 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இவர்கள் நினைத்தால் பெரிய உயரங்களை தொடலாம். அதில் பிள்ளைகளை யாராவது பெரியவங்க பேசும்போது கேளுங்க. ஆசிரியர்கள் பெற்றோர்களை கொஞ்சம் மரியாதை பண்ணுங்க. கொஞ்சம் என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த பேச்சாளர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். வாத்தியார் மாதிரி நாங்கள் பேசுகிறோம்ல, இது மாதிரியே பயல்களை கூப்பிட்டு கெஞ்ச வேண்டியது. பேச்சாளர்கள் வீட்டில் பேசவே முடியாது. பேச ஆரம்பித்தா சொல்லுவான், இன்றைக்கி வேறு ஊர் கிடைக்கலையான்றான், பையை தூக்கி எங்கேயாவது அனுப்பி விடுங்க வரேன்றான். அதனால் ரொம்ப 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 நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் பிள்ளை வளர்க்கிற பெற்றோர், ஆணு சரி பெண்ணு சரி, பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய. வெளியில் போனால் மழை பெய்தால் கொடை கொடுக்கலாம், குளிரடித்தால் ஸ்வெட்டர் கொடுக்கலாம். ஆனால் சமூகமே விஷமாகி நின்றால் போபால் மாதிரி ஆகிக்கிட்டே போகுதே, மூச்சு விடுவது கூட விஷமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே பெற்ற பிள்ளைகளுக்காக பெற்றோர் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரியங்காட்டுங்கள். கொஞ்சம் பிரியமா, அவன் ஒருவேளை புறந்தள்ளினாலும் சின்ன வயசில் நம்மளை உதைச்சிட்டானே அப்போ தூக்கலை, நம்ம மேலே என்னென்னவோ பண்ணினானே அப்போ கூட அவன் மேலே பிரியம் காட்டலை. பிள்ளைகளே, வாசிக்க நேசிக்க கொஞ்சம் யோசிக்க நேரம் செலுத்துங்கள். உங்கள் பெற்றோரை பற்றி நல்லதை வாசியுங்கள், குடும்பத்தை நேசியுங்கள், எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள். இன்றைக்கு கண்ணில் காணுகிற ஒரு பெண் மட்டும்தானா உங்கள் கண்ணுக்கு பேரழகி? ஒருவேளை பொறுமையாக இருந்து உயரங்களை தொட்டால் இது மாதிரி 1000 பேர் உன் வரிசையில் வருவார்கள். உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். 2.5 லட்சம் கல்யாணங்களை நடத்திய கல்யாண மாலை உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணாமலா போகும்? அந்த மகிழ்ச்சியான நாளிலே பெற்றோர்கள் சுத்தி நின்று பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் இவ்வளவு காலம் கற்ற கல்வியின் பயன் உங்கள் ஒழுக்கத்தில் வெளிப்படும்.
ஏன்னா எது கல்வி அப்படின்னா படித்த எல்லாம் மறந்து போன பிறகு மனசில் தங்குதே, அதுதான் கல்வி. அதற்கு பேர் ஒழுக்கம் என்று பெயர். அந்த ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடத்தையின் மூலம் வெளிப்பட்டால் பெற்ற வயிறு குளிரும், பெற்றவர்கள் பெருமை பெறுவார்கள். என் இளைஞனே, உன்னை பார்த்து நான் நலம் நலமறிய ஆவல் என்று சொல்லும்போது நீ திரும்பி நானும் நலம், இந்த சமூகமும் நலம் என்று சொல்லுகிற நாள் வெகு விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சரியாகத்தான் நான் சொன்னேன், இளைஞர்களுக்கு இவரை விட்டால் வேறு யார் என்று. நன்றி திரு ராஜா. மிகச்சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றன. அடுத்தபடியாக மிகப்பெரிய பேச்சாளர் வர இருக்கிறார், திரு சுகி சிவம் ஐயா அவர்கள். அவர் பேச போகும் தலைப்பும் நமக்கு மிகவும் நெருக்கமான தலைப்பு, பெண்ணே நீ வாழ்க என்ற தலைப்பு. பெண்களுக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். டெஃபினட்டாக இந்த சமூகத்தில், இந்த நம்ம நாட்டில் பெண்கள் எப்படி போற்றப்படுகிறார்களோ அதே நேரத்தில் போற்றப்படும் பெண்கள் தான் மிதிக்கப்படுகிறார்கள், போராட்டங்களை சந்திக்கிறார்கள். அவர்களும் பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாவது மட்டுமல்ல, பிரச்சனைகளும் செய்கிறார்கள். அந்த பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெண் நன்னா இருந்தால் அந்த குடும்பம் நன்னா இருக்கும், குடும்பம் நன்னா இருந்தால் சமூகம் நன்னா இருக்கும். அந்த பெண் வாழ்க என்று பேச வருகிறார் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புன்னகை மன்னன் மோகன் அவர்கள் உள்ளிட்ட இந்த மேடையில் வீற்றிருக்கிற எனக்கு முன்பு பேசிய பேச்சாளர்கள் உள்ளிட்ட இந்த சபையை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு மாறி வருகிற சூழ்நிலையில் பெண்ணினுடைய அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு எனக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் கடைசியாக கிடைச்சிருக்கு. பெண் எவ்வளவு ஒதுக்கப்பட்டு இருக்கிறாள் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம். நான் சொல்லுவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரானவை, எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரானவை. எந்த காலத்திலும் ஒரு பெண் போப்பாண்டவராக முடியாது, எந்த காலத்திலும் ஒரு பெண் சங்கராச்சாரியாராக முடியாது, எந்த காலத்திலும் ஒரு பெண் இஸ்லாமிய மதகுரு ஆக முடியாது. எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரானவை. ஆனால் மதங்களுக்கு ஆதரவானவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் மதங்களை காப்பாற்றியதை விட பெண்கள் தான் இன்னமும் மதங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆச்சரியத்தையும் முரண்பாட்டையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு காலம் ஆணை விட பெண் மட்டம்தான் என்கிற அழுத்தமான அபிப்பிராயம் சமூகத்தில் இருந்தது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தர்க்க உலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவன் அரிஸ்டாட்டில். அந்த அரிஸ்டாட்டில் சொல்லி வைத்திருக்கிறான், ஆணுக்கு 32 பற்கள், பெண்ணுக்கு 31 பல். எப்படி சாத்தியம்? என்ன முட்டாள்தனமான ஒரு கருத்து! 32 பல் ஆணுக்கு இருக்கிறது என்றால் 32 பல் பெண்ணுக்கு இருக்காதா? அட ஒண்ணுவா, நான் பொண்டாட்டி பல்லையாவது அந்த எண்ணி பார்த்திருக்க வேண்டாமா? அவ சொன்னது உலகம் நம்பியது. அரிஸ்டாட்டில் சொன்னதை உலகம் நம்பியது. காரணம், கண்டிப்பாக ஆணை விட பெண் குறைவானவளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அபிப்பிராயம் உலகம் முழுவதும் மேலோங்கி விட்டது. பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இஸ்ரேல் போயிருக்கிறார். கோல்டா மேயர், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் உண்டா என்று கேட்கிறார். இங்க இருக்கிற வழிபாட்டு ஸ்தலத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிரமமான விஷயம் என்று சொல்லிவிட்டு பிறகு கோல்டா மேயர் ஏற்பாடு செய்கிறார். பிரார்த்தனை நடக்கிறது. பிரத்யேகமான ஒரு பால்கனி மாதிரி ஒரு அமைப்பு, அதில் இருவரும் அமர வைக்கப்படுகிறார்கள். பிரதமர் இந்திரா காந்தி கேட்டாராம், நீயும் நானும் பிரதமர் என்பதால் விசேஷமாக நமக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? தயவு செய்து மெதுவாக பேசுங்கள், பெண்கள் பிரார்த்தனைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை, வெளியில் தெரிய வேண்டாமே என்று இந்த ஏற்பாடு. பிரதமராக கூட ஆகிவிட முடியும், ஆனால் ஒரு பிரார்த்தனை ஸ்தலத்தில் பெண்களால் உள்ளே போக முடியாது. எனவே இந்த உலகம் முழுவதும் பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு அல்லது பொது வாழ்க்கைக்கு அல்லது மாற்றத்துக்கு அல்லது பயணத்துக்கு தடையாக இருந்திருக்கிறது. நான் இந்த சிக்கலை எடுத்து சொல்லுகிற போது, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பெண் மாறிக்கொண்டே வருகிறாள். the role of the women, பெண்ணினுடைய அந்த பங்களிப்பு மாறிக்கொண்டே வருகிறது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாக நீங்கள் ரயிலில் பயணம் பண்ணி பார்த்தவர்களுக்கு தெரியும், ஆண்கள் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார்கள், மர பெஞ்சிலே, பெண்கள் தரையில் தான் உட்கார வேண்டும். நீங்கள் கல்யாண வீடுகளிலே கூட முன்பெல்லாம் ஆண்களுக்கு முதல் பந்தி முடிந்து பிறகுதான் பெண்கள் பந்தி என்று கடைசியாக சாப்பிட வேண்டும். இவையெல்லாம் மாறிவிட்டதாலேயே முழுமையாக இந்தியாவில் இந்திய பெண்மை மாறிவிட்டது, உயர்ந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால் முடியாது. நீங்கள் ஒரு ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ எடுத்தால் தி ஆவரேஜ் விமன் என்று ஒன்றை போட்டு விடலாம். படித்திருப்பாள், என்ன காரியம் செய்வாள் என்று எடுத்து விடலாம். இந்தியாவில் அப்படி அல்ல. மிக உயர்ந்த ஸ்தானத்திலும் பெண் இருக்கிறாள்.
மிக மிக கீழான ஸ்தானத்திலும் பெண் நடத்தப்பட்டிருக்கிறாள். இந்தியாவில் ஆவரேஜ் விமன் என்று ஒன்றை சொல்லவே முடியாது. இங்கு பெண்ணை சக்தியாக கும்பிடுகிறோம், வழிபடுகிறோம், பூஜிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பெண்ணுக்கு அவளுக்கென்று சுதந்திரமான உணர்வு உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 2 அரசர்கள் சண்டை போட்டார்கள். தோற்று போனவரை கொல்ல வேண்டிய அரசர் சொன்னார், உன்னை கொல்லாமல் விடுகிறேன், எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவள் சொல்லுகிறாள், ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆழ் மனதில் என்ன நினைக்கிறாள் என்ற உண்மையினை நீ எனக்கு கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன் என்று சொன்னான் அந்த அரசர். உடனே இந்த தோற்று போன அரசர் வந்து எல்லா இடங்களிலும் தேடினார். கடைசியாக அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, ஒரு சூனியக்கார கிழவி உருவி இருக்கிறாள், அவளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்று ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த சூனியக்கார கிழவி இடத்துல போய் இந்த அரசர் கேட்கிறார், ஒவ்வொரு பெண்ணும் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள்? அவள் சொல்லுகிறாள், நான் பதில் சொல்லிவிடுவேன், ஆனால் ஒரு சிக்கல், இதை சொல்லுவதால் உனக்கு லாபம், நீ விடுதலை அடைவாய், அவனுக்கு திருமணமாகும், இதெல்லாம் நடக்கும், எனக்கு என்ன பிரயோஜனம்? இவன் அவசரத்தில் சொல்லுகிறாள், நீ என்ன கேட்கிறாயோ தருகிறேன். அவள் சொன்னாள், ஒவ்வொரு பெண்ணும் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? தன் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் தானே எடுக்க வேண்டும் என்று பெண் ஆசைப்படுகிறாள். தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை இன்னொருவர் எடுப்பதை பெண் விரும்பவில்லை, தானே முடிவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இதுதான் ஆழ்மனதில் பெண் நினைக்கிற நினைப்பு என்கிறாள் சூனியக்கார கிழவி. அதை இந்த ராஜா போய் அடுத்த அரசர்கிட்ட சொல்ல, அந்த அரசர் இந்த காதலிக்கிட்ட சொல்ல, அவள் மாலையும் போட்டு கல்யாணமும் முடிச்சுட்டான். இவனை விடுதலை பண்ண உடனே இவன் நேராக சூரியக்கார கிழவிட்ட கேட்டான், நீ சொன்னபடியே உண்மை நடந்து போச்சு, அதுதான் பதில் என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நீ என்ன வேணும்னு கேட்கிறியே, கேளு தர்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கும். ஒரு வினாடி அதிர்ச்சி அடைந்தாலும் கூட அவன் சொல்றான், சரி சரி, நான் கொடுத்த வாக்க மீற முடியாது, எப்போது திருமணம்? நாளை காலை 10 மணிக்கு மாலையோடு வா. மாலையோடு வந்தான். ஒரு இளம் பெண் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாள், தேவதை போல ஒரு இளம் பெண் உட்கார்ந்து இருக்கிறாள். இங்கே இருந்த கிழவி எங்கே என்று கேட்கிறார். நான் தான். நீ ஒரு பயங்கரமான கிழவியாக, சூனியக்கார கிழவியாக இருந்தாயே, என்னால் எப்படி வேண்டுமானாலும் இருக்க முடியும். உனக்கு ஒரு போட்டி, இப்போது உன்னோடு வெளியில் வருகிற போதெல்லாம் இப்படி இளமையான தேவதையாக நான் வருவதாக இருந்தால், தனியாக இருக்கிற இடத்திலெல்லாம் சூனியக்கார கிழவியாக இருந்து கழுத்தை அறுப்பேன். நீ வெளியில் வருகிற போது சூனியக்கார கிழவியாக வருவதற்கு என்னை அனுமதித்து விட்டால், உன்னோடு அந்தரங்கமாக இருக்கிற போது இளம் பெண்ணாக தேவதையாக இருப்பேன். நீ எப்படி நான் இருக்க வேண்டும் என்று பதில் சொல். அந்த இளைஞன் ஒரு வினாடி யோசிக்காமல் சொன்னான், இது உன் பிரச்சனை, முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை, நீ என்ன முடிவெடுக்கிறாயோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தேவதை சொன்னாள், எப்போது என்னிடத்தில் விட்டுவிட்டாயோ இனி எல்லா க்ஷணத்திலும் நான் தேவதையாக இருப்பது என்று தீர்மானித்து விட்டேன் என்று அவள் தீர்மானிக்கிறாள். ஒரு பெண் தானே முடிவெடுக்கிற அதிகாரத்தை பெறுகிற போது தேவதையாக்குகிறாள். முடிவு அவள் மீது திணிக்கப்படுகிற போது சூனியக்கார கிழவியாகிறாள். இந்த வீடுகளில் சூனியக்கார கிழவிகள் நிரம்பி இருப்பதற்கான காரணம் என்ன என்பது புரிகிறதா? எல்லா பெண்கள் மீதும் முடிவுகள் திணிக்கப்பட்டவை. என்ன படிப்பது, என்ன உடுத்துவது, எங்கே போவது, யாரை திருமணம் செய்வது, எல்லாமே திணிக்கப்பட்டது. இன்றைக்கு திணிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுகிற கஷ்டத்தால் தான் ஒரு பெண்ணால் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் போராடுகிறாள், எதிர்க்கிறாள், பகைக்கிறாள். ஒரு காலத்தில் ஆணை விட பெண் மட்டம் என்று தீர்மானித்து விட்டார்கள். அவன் அடங்கியே போக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். இன்றைக்கு சில பெண்கள் அதை எதிர்க்கிறார்கள். புகைப்பிடிப்பதன் மூலம் எதிர்க்கிறார்கள், சாராயம் குடிப்பதன் மூலம் எதிர்க்கிறார்கள், உனக்கு நிகராக நானும் சண்டைக்கு வருகிறேன் என்று எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை அறியாமல் போய்விட்டார்கள். ஒரு ஆணை எதிர்ப்பதற்கான வழி அவனது கேடுகட்ட தனங்களை பயன்படுத்தி எதிர்ப்பது அல்ல, தன்னுடைய சீரிய பெண்மையை வைத்து எதிர்ப்பதுதான் மிகச்சிறந்த எதிர்ப்பாக இருக்க முடியும் என்பதை சில பெண்கள் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார். ஒரு ஆணுக்கு சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதிவிலக்குகளை எல்லாம் தான் பெற்று விடுவது ஒரு பெண்ணுக்கு நிஜமான உயர்வு அல்ல. ஒரு பெண் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட உயர்வை பெற வேண்டும் என்பது இன்றைக்கு பெண் முன்பு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். நான் ஒரு ரகசியத்தை உடைத்து சொல்லட்டுமா? வேலைக்கு போகிற எல்லா பெண்கள் மனதிலும் ஒரு எண்ணம் ஒன்று உண்டு. நான் சரியான அம்மாவாக இல்லை, நான் சரியான மனைவியாக இல்லை, நான் சரியான மகளாக இல்லை, நான் இன்னும் அன்பு காட்ட வேண்டிய என் குடும்பத்தில் அன்பு காட்ட முடியவில்லையோ என்ற குற்ற உணர்வோடு தான் வேலை பார்க்கிற பல பெண்கள் தங்களுடைய வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஒரு கவிஞன் எழுதியிருந்தான் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. அன்றைய சீத்தைக்காவது ஒரு முறைதான் அக்னி பிரவேசம், ஆபீஸ் போகிற பெண்களுக்கு அன்றாடம் அக்னி பிரவேசம். அவளுக்கு
பஸ்ஸில் அவளுக்கு கிடைக்கிற அவமானங்கள். நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் பிழையாக நினைக்க வேண்டாம். புடவையை கொசுவி கொண்டு போய் ஸ்கூட்டரில் ஏறுவதற்கு பெண்ணுக்கு நேரம் கிடையாது. அவள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அந்த புடவையை அப்படி கொசுவி நடந்து கொண்டே கொசுவி கொண்டு போகிற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். நேரம் கிடையாது, எது செய்தாலும் திருப்தி கிடையாது. நான் என் பிள்ளைக்கு போதுமான அளவு சரியான காரியத்தை செய்தேனா தெரியாது. என்கிட்ட ஒரு மருத்துவர் அவருடைய மனைவி அவருடைய மகனை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க, கவுன்சிலிங்னு சொல்லி. அவனை மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருக்காங்க பையனை. அந்த பையன் மெடிக்கல் காலேஜில் படிக்க மாட்டேங்கிறான், பாஸ் பண்ண மாட்டேங்கிறான், மார்க் வாங்க மாட்டேங்கிறான். நான் என்னடா ராஜான்னு தனியாக கூப்பிட்டு கேட்டேன். எனக்கு மெடிக்கல் படிக்க பிடிக்கல, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நர்சிங் ஹோம் வச்சுருக்கிறாங்க, அதுக்காக என்னையும் மெடிக்கல் படிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னா. நான் சொன்னேன், அவனை விட்டுடுங்க, அவன் என்ன படிக்க விரும்புகிறானோ அதை படிக்கட்டும். அப்போ அந்த பையனோட அம்மா கேட்டா, மருமகளான டாக்டராக வரத்துக்கு ஒத்துக்குவியா? நாங்கள் இவ்வளோ பெரிய நர்சிங் ஹோம் வச்சுருக்கிறோமே, நீ ஒத்துக்குவியா? அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஏன் அவனும் அனாத மாதிரி யார் கையிலையோ சோறு திங்கணுமா? அவங்க அம்மா கையால் சோறு திங்க வேண்டாமா? உன் கையால் என்னைக்காவது நான் சாப்பிட்டுருக்கணும், உன் கையால் என்னைக்காவது நான் சாப்பிட்டுருக்கேன்னா? அந்த அம்மா புகழ்பெற்ற டாக்டர் ஆயிட்டா, நர்சிங் ஹோம்ல பெரிய ஆள் ஆயிட்டா, அந்த குழந்தையை பொறுத்தளவில் சோறு கொடுக்காத தாயாகி விட்டாள். இப்ப இதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது, எப்படி ஏத்துக்கிறது? இந்த மிகப்பெரிய சிக்கலை ஒரு பெண் மட்டுமே தீர்த்து விட முடியாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் குழந்தை இடத்துல காட்ட வேண்டிய அன்பை விட்டு விட்டு தொழிலுக்கு வேலைக்கு போவதாக இருந்தால் 2 வகையான ஆதரவு அவளுக்கு இருக்க வேண்டும். ஒன்று, குறைந்தபட்சம் கணவனிடத்திலிருந்து அவளுக்கு பங்களிப்பும் அனுசரணையும் உதவியும் முழுமையாக கிடைக்கும் என்றால் மட்டுமே ஒரு பெண்ணால் 2 வேலைகளையும் ஒழுங்காக செய்ய முடியும். இதை எத்தனை ஆண்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்? இன்னமும் பட்டிமண்டபங்களில் பேசுகிற போது ஏதோ பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்வது ஒரு கேலிக்குரிய விஷயம் என்று தானே பேசுகிறார்கள். என் பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் பாப்பா. என்ன என்ன உன் பொண்டாட்டி எல்லா வேலையும் பாப்பா? நான் துணி துவைப்பேன், அவள் பாப்பா. நான் பாத்திரம் தேய்ப்பேன், அவள் பாப்பா. அப்ப என்ன அர்த்தம்? ஆண் பாத்திரம் தேய்க்கப்படாது, துணி துவைக்க கூடாதுங்கிற திமிரு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கல. இந்த திமிரு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கல. ஏன் ஆம்பளை பாத்திரம் தேய்ச்சா பாத்திரம் விளங்காதா? வீடு விளங்கும்பா, வீடு விளங்கும். பாத்திரம் விளங்குதோ இல்லையோ, வீடு விளங்கும். நீங்க யோசிப்பீங்க, நீ சமையல்கட்டில் போய் பொண்டாட்டிக்கு உதவி இருக்கிறான்னு. நான் போனா அவ விரட்டுவா. நீங்க இங்க இருந்து கழுத்து இருக்கிறத விட வெளியே போறது எவ்வளவோ தேவையில்ல, நீங்க தயவு செய்து உள்ள வராதிங்க. அது அவளுடைய அணுகுமுறை. நான் ஒன்றும் பாத்திரம் தேய்க்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. எதுக்கு அதை சொல்ல வர? மருத்துவர் சிவராமன் கூட ஒரு முறை சொன்னார், கிச்சன்ல போய் கணவன் மனைவிக்கு உதவுகிற போது அது ஒரு ரொமான்ஸ் அப்படின்னு. அதுவே ஒரு மிகப்பெரிய சரி. இதுக்கு மேல நம்ம அதை பத்தி பேசக்கூடாது, நேரம் சரியில்லை. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்? இந்த வேலையெல்லாம் ஆம்பளை பார்க்க கூடாதுங்கிற சமூக திமிர் மாற வேண்டாமா? கணவனுடைய அனுசரணையும் பங்களிப்பும் இல்லாமல் பெண் நிம்மதியான ஒரு குடும்ப தலைவியாகவும் அலுவலக பெண்ணாகவும் இருப்பது என்பது சாத்தியமில்லை என்பதை ஆண்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 2, என்னதான் நீங்க வெளியில போனாலும் சம்பாதிச்சாலும் இருந்தாலும் இயற்கையினுடைய தேவை எப்படி தெரியுங்களா? 3 ஆண்டுகளாவது ஒரு குழந்தைக்கு தாயினுடைய இறுக அரவணைப்பு தேவை. ஒரு குழந்தைக்கு தாய் இடத்திலேருந்து தாய்ப்பால் மட்டும் தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு நம்பிக்கை வரணும்னா என்ன தேவை தெரியுமா? தாயின் வியர்வை வாசம் தேவை. அந்த குழந்தைய தோல்ல போட்டு அம்மா தட்டி கொடுக்குறா இல்லையா, அப்ப அம்மாவுக்கு தேர்ந்து வர வாசம் இருக்கு. அந்த வாசம் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலமும் ஒரு நம்பிக்கையும் உலகத்தில் எந்த பி காம்ப்ளெக்ஸும் கொடுத்து விடாது. அப்ப அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் 3 வருஷம் ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தேவை. அதை இன்னொருத்தட்ட என்னதான் நம்ம டே கேர்ல விட்டுட்டு போனாலும், ஒரு வீட்டில் ஒரு ஆயா போட்டு பார்த்தாலும் நிச்சயமா அந்த இடத்த நம்மளால நிரப்ப முடியாது. அப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். ஒன்று, பெண்கள் குழந்தையை பெற்று 3 ஆண்டு வளர்த்த பிறகு வேலைக்கு போவதுங்கிற பழக்கத்துக்கு வரலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு அலுவலகத்தில் இருந்தா கூட அவர்களுக்கு தரப்படுகிற விடுமுறைகளில் 3 ஆண்டு குழந்தைகளை உருவாக்குவதற்கான விடுமுறைகளை அரசாங்கமே தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்கால தலைமுறை என்பது மிக முக்கியம். இப்படி ஏதாவது ஒன்று சமூகத்தில் நடந்தால்தான் அந்த 3 ஆண்டு காலம் ஒரு குழந்தைக்கு தேவையான தாய் நமக்கு கிடைக்க முடியும். இது சமூகத்தின் பொறுப்பு. குறைந்தபட்சம் 3ஆவதாக ஒன்று சொல்லுகிறேன். 3 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் குழந்தைக்கு அதன் பிறகு தாயின் அன்பு தேவையில்லை என்று பொருள் அல்ல. தொடர்ந்து அன்பு காட்ட, தொடர்ந்து நேசிக்க, தொடர்ந்து பாசம் காட்ட ஒரு நபர் தேவை. அலுவலகத்துக்கு போகிற பெண்ணாலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தன் குழந்தைக்கு தர முடியாது. இதை ஈடு செய்யக்கூடிய ஒரே சக்தி அந்த பெண்ணின் தாயாராகிய பாட்டி இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. பாட்டிமார்கள் வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாட்டிமார்களை அனுமதிக்கிற பழக்கம் இளம் தலைமுறையினருக்கு வர வேண்டும். நான் மனம் திறந்து சொல்லுகிறேன்,
இன்றைக்கு மாமியாரை மட்டுமல்ல சொந்த தாயாரையும் அனுமதிக்க கூடாது என்ற எண்ணம் பல இளம் தம்பதிகளுக்கு தோன்றிவிட்டது. நீங்கள் வேறு பணிகளில் ஈடுபடுகிற போது உங்கள் காரியத்தை செவ்வனே செய்ய இன்னொரு அன்பு காட்டுகிற பெண்மணி அந்த வீட்டில் தேவைப்படுகிறாள். இந்த பாட்டியினுடைய ரோல் என்ன என்பதை புரிந்து கொண்டு விட்டால் 50% பிரச்சனைகளை நம்மாலே தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்ப நான் சிக்கலான ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆதியிலேயே நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஆண் சூரியன், பெண் நிலவு. நீங்க ஜோசியம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு ஜோசியத்துல கட்டத்தில் நீங்க ஒரு மனிதனுடைய அந்த பலன் பார்க்கறதா இருந்தா சூரியனை வச்சு பிதாவுடைய ஆயுளை சொல்வான், பித்ருக்காரகன் அப்படின்னு அப்பாவுடைய கணக்கு சொல்வாங்க. சந்திரனை வச்சு மாத்ருக்காரகன் அப்படின்னு அம்மாவுடைய கணக்கு சொல்வாங்க. இந்த சயின்ஸ் நான் தப்புன்னு சொல்லல, நம்முடைய மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. 30 நாளும் வானத்தில் தெரியக்கூடிய சக்தி சூரியனுக்கு உண்டு. 27 நாள் மட்டும்தான் தெரியக்கூடிய சக்தி சந்திரனுக்கு உண்டு. பெண் மாதத்தில் 3 நாள் வீட்டு விலக்காகி வெளியில் இருக்கிறாள். 27 நாட்கள் மட்டுமே அவள் குடும்பத்துக்கு கிடைக்கிறாள். அவள் நிலவு. ஆண் சூரியன் ஆத்மகாரகன். அது மட்டுமல்ல, அந்த சூரியனுடைய அம்சமாகவே தகப்பனுக்குள் புகுந்து அந்த ஆத்மா இறங்குகிறது. இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட கணக்கு. இப்ப என்ன ஆகி போச்சு? எழுச்சி அடைந்த பெண்கள் நான் நிலவு அல்ல என்று சாதிக்க விரும்புகிறார்கள். நானும் சூரியன் தான், ஒரு ஆணுக்கு என்ன உண்டோ அதை நானும் இந்த உலகத்தில் அடைந்து தீருவேன் என்று அவர்கள் போராடத் தொடங்கி இருக்கிறார்கள். சிக்கல் என்ன தெரியுமா? இயற்கையின் வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை பெரிய அண்டத்துக்கு ஒரு சூரியன் தான் இருக்கிறதே ஒழிய இரண்டாவது சூரியனை சுற்றி இந்த உலகம் இயங்குவதற்கு தயாராக இல்லை. பெண்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த குடும்பத்திலும் 2 சூரியன்கள் இருக்கவே முடியாது. ஒரு சூரியனும் ஒரு நிலவும் தான் இருக்க முடியும். அப்ப நான் எதை ஆதரிக்கிறேன்? அப்ப எப்பவுமே ஆண்கள் சூரியனாகவே இருக்கணும், பெண்கள் நிலவாவே இருக்கணும்னா இல்லை. நான் சொல்ல வருகிற கான்செப்ட் வேற. சில விஷயங்களில் ஆண்கள் சூரியனாக இருக்கட்டும், சில விஷயங்களில் ஆண்கள் நிலவாகவும் இருக்க பழகி கொள்ளட்டும். சில விஷயங்களில் பெண்கள் சூரியனாக இருக்கட்டும், சில விஷயங்களில் பெண்கள் நிலவாகவே நீடிப்பதற்கு பழகி கொள்ளட்டும். எந்த கணத்தில் சூரியன் எந்த கணத்தில் நிலவு என்பதை அவர்களது அன்பும் அறனும் முடிவு செய்யட்டும். ஐயா, நான் புகழ் பெற்ற ஒரு இசையில வல்ல ஒரு பெண்ணினுடைய கணவரை சந்திக்கிறேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? காலையில் எந்திரிச்சா என்ன சமைக்கலாம், என்ன கூட்டு வைக்கலாம், என்ன பொரியல் வைக்கிறாங்கிற கஷ்டத்தை நான் என் மனைவிக்கு கொடுக்கறது இல்லை. சாயங்காலம் கச்சேரியில என்ன ராகம் பாடலாம், என்ன கீர்த்தனை பாடலாம் அப்படின்னு அவ சாதகம் பண்ண வேண்டி இருக்கிறதால சாதம் பண்ற வேலையை நான் பண்றேன், சாதகம் பண்ற வேலையை அவ பண்றா. நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீங்க எப்ப மனைவி நம்மளை விட ஒரு துறையில ஜீனியஸா இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டோமோ அப்போ அவளுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கிற கணவன் தான் அவளது வெற்றிக்கு காரணமா இருக்க முடியும். இந்திரா நூயி ஒரு புத்தகம் எழுதினாங்க, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பெண் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியாது. இந்த வாழ்க்கையில ஒரு பெண் சிறந்த ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துட்டு அதே சமயத்தில் ஒரு கம்பெனியோட சிஓவாகவும் இருந்து எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. இன்ஃபோசிஸ் மூர்த்தி, சுதா மூர்த்தி லைஃப்ல சுதா ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்னுடைய கணவர் கேட்கிறாரு, நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதை நானும் சம்பாதிக்க முடியும், நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதை நீ சம்பாதிக்க முடியும்னா நான் ரிசைன் பண்ணிடுறேன், இல்ல நீ சம்பாதிக்கிறத சேர்த்து நான் சம்பாதிக்க முடியும்னா நீ ரிசைன் பண்ணிடு. ஏன்? பிள்ளைகளை இப்ப பார்த்தாகணும், பிள்ளைகளை நம்ம கவனிச்சாகணும். அப்ப சுதா சொல்றாங்க, நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், வேலையை விட்டுடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஃபேமிலியை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு எல்லையில நம்ம இந்த குழந்தைங்களுக்காக பெண் தன்னுடைய வேலையை விட வேண்டிய கட்டாயம் சில பேர் வாழ்க்கையில வருது. நான் அந்த மாதிரி சூழ்நிலை பெண்களுக்கு சொல்றேன், வேலைதான் முக்கியம் என்று குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நீங்கள் வேலை பார்ப்பதே குழந்தைகளுக்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகள் தான் முக்கியம் என்ற எண்ணத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாது. அது என்ன சொல்றேன்? கேரியர் பேஸ்டு உமன், கேரியர் பேஸ்டு உமன். எங்க சிக்கல் வருது சொல்லட்டுமா? முன்னெல்லாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹஸ்பண்ட் பாட்டுக்கு ஆபீஸ் போயிடுவார், மனைவி இருந்து பார்த்துக்குவா. ஆனா 2 பேரும் வேலைக்கு போற வீட்டில் எப்ப பிரச்சனை வருது பாரு. உங்க ஆபீஸ்ல எப்படி உனக்கு ஒரு வாரம் சேர்ந்தா மாதிரி லீவு கொடுக்க மாட்டாங்களோ அப்படி எனக்கும் ஒரு வாரம் லீவு கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்படி பண்ணலாம், ஒரு நாள் லீவு போட்டு பிள்ளைய நான் பார்க்கிறேன், ஒரு நாள் லீவு போட்டு நீ பிள்ளைய பாரு, அடுத்த நாள் நான் லீவு போட்டு வேணா பார்க்கிறேன், அடுத்த நாள் நீ வேணா லீவு போட்டு பாரு. அப்படின்னா ஒவ்வொரு நாள் லீவு போட்டு பிள்ளைய பார்த்தா பிள்ளையா இருக்காது. அப்ப என்ன பண்றது? என்ன மாதிரியான முடிவுக்கு வர்றது? ஒரு தேவையான சந்தர்ப்பத்தில் குடும்பம் தான் முக்கியம் என்ற முடிவை எடுப்பதற்காக யாராக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரோல் இருக்கு இல்லையா, அதை முற்றிலும் மாற்றிக்கொள்வதற்கு தயாரா இருக்கணும்.
ஒரு புகழ்பெற்ற பாக்ஸர் தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரி எழுதியிருக்கிறாங்க, லேடி மாம். அந்த அம்மா புத்தகத்தில் என்ன எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா, 3 குழந்தை பெற்றவங்க. அவங்க வெற்றி பெறுவதற்காக கணவர், அவரும் பாக்ஸர், அவர் தன்னுடைய லைனை விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய மனைவி முழுமையாக கேரியர்ல மேல வெற்றி பெறுவதற்காக ஒதுங்கி கொண்டார். குழந்தைங்களை அவர் பார்த்து கொண்டார். அதனால அந்த அம்மா வெற்றி பெற முடிஞ்சது. அப்படி எந்த இடத்தில் பெண் தன்னை விட திறமையானவள் என்பதை கணவன் புரிந்து கொள்ளுகிறானோ அந்த இடத்தில் பெண்ணுக்கு வழிவிட்டு நிற்க வேண்டிய கடமை ஆணுக்கு இருக்கிறது என்கிற அந்த கால மாற்றத்தை இந்த நூற்றாண்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட கொடுமையான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு கருத்து வேறுபாடு கொள்ளுகிற போது சம்பாதிக்கிற பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிக்கல் வருகிறது. நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். பெண்ணின் தாய் தகப்பன் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற என் மகளுடைய சம்பாத்தியத்தில் நானும் என் மனைவியும் போய் உட்கார்ந்து கொள்ளலாம், அவள் கணவன் எதற்கு என்று கேட்கிற அளவுக்கு சில பெண்ணின் பெற்றோர்கள் கூட விபரீதமாக நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வருகிற போது பையனுடைய பெற்றோரும் சரி பெண்ணினுடைய பெற்றோரும் சரி தலையிடுவது இல்லை என்று தீர்மானித்தால் மட்டும்தான் தொடர்ந்து அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், எந்த பெண்ணுக்கு கணவனோடு மோதல் வருகிற போது அப்பாவின் உதவி கிடைக்கும் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அவள் சுலபத்தில் கணவனை உதறி விடுவாள். கணவனோடு முரண்பாடு வருகிற போது அப்பாவின் உதவி கிடைக்காது என்று தெரிந்தால் மட்டுமே தொடர்ந்து கணவனை நேசிப்பதற்கு தன்னை அவள் பக்குவப்படுத்திக் கொள்வாள். ஒரு பெண்ணோட ரோல் மாறிக்கொண்டே போகிற போது இந்த சொசைட்டியில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுகிற போது இதற்கு தகுந்தாற் போல பெற்றோர்கள் மாற வேண்டும், சமூகம் மாற வேண்டும், அரசு பலவிதமான உத்தரவாதங்களை தர வேண்டும். பெண்களுக்கு கூடுமான வரைக்கும் நைட் டியூட்டி கொடுக்கிற பழக்கத்தை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத டாக்டர், நர்ஸு, அது மாதிரியான முக்கியமான வேலைகளில் கொடுப்பது என்பது பரவாயில்ல. கூடுமான வரைக்கும் அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. நான் இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறேன், அதை என்னால் சொல்லாமல் போக முடியல. ஒரு பெண்ணுக்கு பெண் என்பதற்காகவே ஒரு அலுவலகத்தில் வேலை கிடைக்குது பாருங்க, அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. பெண் என்பதற்காகவே மறுக்கப்படுவதும் அசிங்கமானது, பெண் என்பதற்காகவே கொடுக்கப்படுவதும் அசிங்கமானது. இதெல்லாம் மாற்றம் வரணுமா சொசைட்டிக்கு மிகப்பெரிய மெச்சூரிட்டி தேவைப்படும். இன்றைக்கு பெற்றவர்கள், சுற்றி இருக்கிற சமூகம் எல்லாமே மாற வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறது. நாம் மரபுகளையும் விட முடியல. ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த பொண்ணு மாதம் 1,25,000 வாங்குறாங்க. அவங்க வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு பாயசமோ என்னமோ ஒன்று பண்ணி வடையும் பண்ணியிருக்கிறாங்க. நான் எப்படி சொன்னேன் பாருங்கள், பாயசமோ என்னமோ ஒன்று பண்ணி அவங்க வடையும் பண்ணியிருக்கிறாங்க. கொண்டு வச்சாங்க, நான் ஒன்றும் சொல்லலை, நான் சாப்பிட்றேன். அந்த பொண்ணை வச்சுட்டு அந்தாண்ட போன உடனே இந்த மாமியார் உட்காந்துருந்தவங்க ஒரு கமெண்ட் அடித்தாங்க, இது வடையாம், இது வடையாம், இதை எலி கூட தின்னாதுன்னாங்க. நான் அப்போ தான் அதை சாப்பிட்லான்ற ஐடியாவில் கை வைக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு மனசில் எவ்வளவு குரூரம் இருக்கு பாருங்க. இவளுக்கு ஒழுங்காக வடை போட தெரியல வரலட்சுமி விரதத்துக்கு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கோபம் இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், அம்மா அவங்க அலுவலகத்தில் போய் 1,25,000 சம்பளம் வாங்குறாங்களே, அது மாதிரி உங்களுக்கு சம்பளம் வாங்க தெரியுமா? கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் இந்த மவுஸை பற்றி கவலைப்படுறீங்க, எது வடை திங்கிற மவுஸை பற்றி கவலைப்படுறீங்க. கம்ப்யூட்டர் மவுஸை வச்சு அவங்க 1,25,000 சம்பளம் வாங்குறாங்களே, அதில் 10ல் 1 பங்கு உங்களால் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ எந்த இடத்தில் யார் எதனால் திறமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அதற்காக அவர்களை கொண்டாடுவது என்கிற பழக்கத்தை சமூகம் மேற்கொள்ள தொடங்கிவிட்டால் இந்த சிக்கல் எல்லாவற்றிலிருந்து வெளியே வந்துடும். எந்த வீட்டிலும் நபர் முக்கியம் அல்ல, அந்த பிரச்சனையின் ஆழம்தான் முக்கியம், அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் முக்கியம். ரொம்ப ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறதா இருந்தா, எல்லையற்ற அன்பு என்ற ஒன்று இருக்குமானால் இது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. இந்த உலகம் ரொம்ப அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்லங்க, இந்த உலகம் உணர்ச்சி பூர்வமான ஏற்பாடு. சோ எல்லையற்ற அன்பு என்ற ஒன்று வந்துவிட்டால் போதும், இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தீர்ந்து வெளியில் வந்துவிட முடியும். ஒரு பெண் அப்படிங்கிறத இயற்கை கொடுத்துருக்கு, ஒரு ஆண் அப்படிங்கிறதே இயற்கை கொடுத்துருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்க இயற்கை நம்மளை விட புத்திசாலி. இப்போ நிஜமாவே ஒரு ஆணை சப்ஸ்டியூட் பண்றதுதான் ஒரு பெண்ணோட வேலைன்னு அது நினைச்சிருந்ததுன்னு வச்சுங்க, இந்த பெண்ணுன்னு ஒன்றை படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, மொத்தமா ஆணாவே படிச்சுட்டு போயிருக்கலாம். எப்போ அது 2 வெவ்வேறா படைச்சிருக்கோ இருவரிடமிருந்தும் இயற்கை வெவ்வேறாக எதிர்பார்க்கிறது என்பதையும் நாம் இயற்கையோடு சேர்ந்து சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
பெண் முழுமையும் அன்பும் அறனும் இந்த உலகத்தில் வளர்ப்பதற்காக தோன்றியவள். அதிலிருந்து ஒரு பெண் எப்போதும் விலகக்கூடாது. எனவே ஆணை சப்ஸ்டியூட் பண்றதோ இல்ல ஆணோட இடத்தை அச்சீவ் பண்றதோ, இந்த வார்த்தையை கவனிங்க, ஆணோட இடத்தை அச்சீவ் பண்றதோ ஒரு பெண்ணுக்கான முழு வெற்றி அல்ல. ஒரு பெண் பெண்ணாகவே முழுமையாக இருந்து ஆனால் மதிக்கப்படுவதும் ஆனால் கொண்டாடப்படுவதும் ஆண் அவளுடைய மேன்மையினை ஒப்புக்கொள்வதும் தான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். ஒரு பெண்ணை நிராகரிக்காமல் அவளை பெண்ணின் தன்மையோடு கூடவே கொண்டாடக்கூடிய அந்த பண்பு தான் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது. ஒரு ஆணின் இடத்தை ஒரு பெண் அடைவது என்பது ஒரு பெண்ணுக்கான வெற்றியாக ஒருபோதும் இருக்க முடியாது. இந்த சிந்தனை போக்கை மனதில் பெற்று மதிக்க வேண்டிய எல்லையில் மதித்து உயர வேண்டிய எல்லையில் உயர வேண்டியது இந்த சமூகத்தின் கடமை. நன்றி, வணக்கம். நண்பர்களே, 150 வருட கட்டடத்தை பாரம்பரியமான கட்டிடம் இடிக்கக்கூடாது என்று சொல்லுகிற நாம் 1000 வருட குலத்தை போகிற போக்கில் அழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நியாயம்? அவருக்கு 5% ஓட்டு இருக்கு. இது பத்திரிகையில் வந்தா போதும், அமைத்துக் கொள்வோம் கூட்டணினா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னா இங்க அறம் பிழைத்தோருக்கு அரசியல் கூட்டணி ஆகும். கூட்டணி வியாபாரம் நடக்கிறது.